சோத்துக்கே வழி இல்லாத ஒரு குடும்பத்துல பிறந்து கஷ்டப்பட்டு முன்னேறின மனோஜ் குமார் சர்மா அப்படிங்கிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரியுடைய வாழ்க்கைய புத்தகமாவே அனுராக் பதாக் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. 2019 அந்த புத்தகம் ரிலீஸ் ஆகி பட்டைய கிளப்பி எல்லாராலையும் பேசப்பட்டது. அந்த புத்தகத்தை ரியல்ல நடந்த அந்த விஷயங்களை இன்னைக்கான கதையில நாம பார்க்க போறோம். 12th ஃபெயில்னு 2023 இத ஒரு படமாவே எடுத்துட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். படத்தோட கதை நடக்கிற காலகட்டம் சுதந்திரம் வாங்கி ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் சம்பல்ங்கிற ஒரு கிராமத்துல நடக்குது. மொட்டை மாடியில உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருக்காருல, இவர் தான் மனோஜ் குமார் சர்மா, நம்ம படத்தோட ஹீரோ. ஒரு கிளர்க்கோட பையன், ஆர்மியில வேலை பார்த்த ஒரு தாத்தாவோட பேரை எப்படியாவது ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா ஆகியே திருணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா படுறா அப்படின்னு பார்த்தா உட்காந்து பக்கம் பக்கமா பிட் எழுதி அடுக்கி வச்சுட்டு இருக்கான். அப்பா கிளர்க் இல்லையா, அவருக்கு சஸ்பெண்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. டெலிவரி பண்றதுக்காக போஸ்ட்மேன் வந்திருப்பாப்ல. அதெல்லாம் வாங்க முடியாது, சஸ்பென்ஷன் ஆர்டரை கொண்டு போய் குப்பையில போடு அப்படிங்கிறாரு அப்பா. அதே சமயம் பாட்டிமா, டேய் மோனே, கவர்மெண்ட் அதிகாரி கிட்ட அப்படி எல்லாம் பேசக்கூடாதா, என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி இல்லையா, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. தம்பிங்க வாப்பா, நான் வாங்கிக்கிறப்பா, வாப்பா வாப்பா, பக்கத்துல வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவரும் நம்பி போறார். பக்கத்துல வந்ததும் கையை இருக்க பிடிச்சிட்டு, கமலேஷே ஓடி போய் தாத்தாவோட துப்பாக்கி எடுத்துட்டு வா, இந்த வயலை சுட்டு சம்பவ இடத்திலேயே புதைச்சிருவோம், நிக்கிற இடத்திலேயே புதைச்சிருவோம்னு மிரட்ட அந்த ஆள் ஆடி போறாரு. இதுக்கு அப்பனே பரவாயில்ல, தாத்தா இறந்து போயிட்டாருனாலும் பாட்டி தாத்தாவோட கண்ணை அப்பப்ப எடுத்து யூஸ் பண்ணுவாங்க போல தெரியுது. எதுக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்தாங்க, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, உயரதிகாரி மேயரோட ஒரு பேப்பர் இங்க நிக்கிறான். அந்த பேப்பருக்கு கையெழுத்து போட்டு விட வேண்டியதானு கிளர்க்க பிடிச்சு அப்பாவை பிடிச்சு திட்டுறாரு. அதுக்கு கிளர்க்கோ, நான் எதுக்கு சார் கையெழுத்து போடணும் அந்த பேப்பர்ல, அந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்கு தெரியுமா, மேயர் விவசாயிகளுக்கான நெல் விதைகளை கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு அப்படின்னு பேப்பர்ல எழுதிருக்கு. ஆனா உண்மையிலேயே அவரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணல, அதையும் மார்க்கெட்ல வித்துட்டாரு. தெரிஞ்சும் நான் எப்படி கையெழுத்து போட முடியும், போட மாட்டேன்னு கிளர்க்கு சொல்ல, மேயரே எடுத்து பேசுவியா, மேயரையே அக்யூஸ் பண்ணுவியா, இவரோட சஸ்பென்ஷன் லெட்டரை உடனே டைப் பண்ண தம்பின்னு பீன சொன்னா, ஏண்டா கள்ளச்சந்தையில நீயும் மேயரும் சேர்ந்துகிட்டு விதைகளை விப்பீங்க, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா, எழுத்து கேள்வி கேட்டா சஸ்பெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, மரியாதை மரியாதை அப்படின்னு உயரதிகாரி. மரியாதையா, இந்த தரண்டா மரியாதைன்னு செருப்பை கழட்டி எறிவாரு. உடனே உயரதிகாரி, வரலாற்றிலேயே இந்த மாதிரி நடந்ததில்ல, ஒருத்தன் ஒரு செருப்பை எடுத்து உயரதிகாரியை எறிகிறது இதுதான் முதல் முறைன்னு சொன்னதும், இரு இந்த 2வது முறையும் எறிகிறேன் வாங்கிக்கன்னு மறுபடியும் ஒரு எறிவாரு. அதுலதான் காண்டாயி உயரதிகாரி சஸ்பென்ஷன் லெட்டரை டைப் பண்ண சொல்லிட்டார். பாட்டிக்கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லி, இப்படி உயரதிகாரியை செருப்பால் அடிச்சா சஸ்பெண்ட் பண்ணாம இருப்பாங்களா என்ன, நீங்களே சொல்லுங்க, பொழைக்க தெரியாத மனுஷனா இருக்கிறாப்ல என்ன பேசினா, பொண்டாட்டி மேல நம்ம ஹீரோ எல்லா பேரும் போலீஸ் வண்டி வருது போலீஸ் வண்டி வருதுன்னு கத்துறாங்க. போலீஸ் வண்டி வந்துருச்சு. எதுக்கு வந்திருக்குன்னா, போலீஸ் பாதுகாப்போட சஸ்பென்ஷன் லெட்டரை இவங்க வீட்டு வாசல்ல அப்படியே ஒட்டிட்டு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா சோத்துக்கு வழி இல்ல. இந்த சூழல்ல அரசாங்கத்தை எதிர்த்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு அம்மா எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா அப்பா விடுறதா இல்ல நான் கோர்ட்டுக்கு போறேன், இந்த அநீதியை எதிர்த்து போராட போறேன்னு பேசுறாரு. பாட்டியும் அதுக்கு சப்போர்ட். அப்ப காசுக்கு என்ன விலைன்னு கேட்டா, தாத்தா ராணுவத்துல இருந்து இறந்தாருல்ல, பாட்டிக்கு பென்ஷன் வரும்ல, அந்த பென்ஷன் காசை நம்பி தான் குடும்பம் இருக்கும். ஆனா பென்ஷன் காசை நான் தரமாட்டேன்னு அடிக்கடி அந்த அம்மா புலம்பிக்கிட்டு இருக்குது. பாட்டிமா இங்க கிளாஸ்ல எல்லா பேரும் எக்ஸாம் எழுதுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆளுக்கு பிட்ட நிறைய அடிக்க வச்சிருக்கானுங்க. படிச்சதே இல்ல போல இந்த கிளாஸ்ல ஒருத்தனும். வாத்தியார அதுக்கு மேல, போன வருஷம் உங்களை நல்லபடியா பார்த்து எழுத விட்டோம், பார்த்து எழுதுனீங்க, இருந்தாலும் என்னாச்சு, 200 பேர்ல 175 பேரு ஃபெயிலா போனீங்க. பார்த்து எழுதுறதா கூட நீங்க ஏன்டா ஃபெயிலா போறீங்க, அதனால இந்த வருஷம் நாங்க வேற பிளான் பண்றோம். எல்லா விடையையும் ஆன்சரையும் நான் போர்டுல எழுதி போடுறேன், நீங்க பார்த்து அதை அப்படி காப்பி பண்ணா போதும்னு சொல்ல பசங்க எல்லாம் செம குஷி ஆயிட்டானுங்க. பிட்ட கூட தேடி எடுக்கணும்னு அவசியம் இல்ல, ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் வெளியில போலீஸ் ஆட்கள் வராங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு. கையங்களுமா எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க. ஹெட் மாஸ்டர் வராரு, வாங்க கொஞ்சம் தனியா பேசணும்னு கூப்பிடுறாரு. தன்னோட ஆபீஸ்ல இவங்களை உட்கார வச்சு, இங்க படிக்கிற பசங்க எல்லாம் உங்களை மாதிரி டாக்டர்ஸோ இன்ஜினியர்ஸோ இல்ல பெரிய பெரிய ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் மாறுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். ஏதோ கிளர்க்காவோ பியூனாவோ கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு பாக்குற ஆட்கள், அவங்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவியை செய்யறோங்கிற பேசுறாரு. என்ன பப்ளிக் சர்வீஸ் பண்றீங்களா, பொது சேவையா அப்படின்னு கேட்டா, இல்ல நான் இல்ல, மேயர் தான். ஏன்னா இது மேயரோட ஸ்கூலு, அவர் ஸ்கூல்ல படிச்ச எல்லா பேரும் பாஸ் ஆனா அவருக்கு தானே பெருமை, இதோ மேயரே போன் அடிச்சார் போல அப்படின்னு போனை ஓடி போய் எடுக்கிறார். அங்கெல்லாம் சுத்தி நின்னு பாத்துட்டு இருப்பானுங்க. சார் மேயர் சார், டிஎஸ்பி சார் இருக்கிறாரு, இதோ குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி கிட்ட கொடுப்பாப்ல. ஆனா பேசாம டப்புன்னு போனை வச்சிடறாரு. ஆளு கட்டண்டேட்டா இருப்பாருன்னு இதுல இருந்து நல்லா தெரியுது. தப்பு பண்றீங்க சார், இது சம்பல் கிராமம், பெரிய ஆட்களோட பிள்ளைகள் எல்லாம் இந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அவங்கள ஒருத்தர் ஃபெயில் ஆனா கூட உங்க வீட்டையே எரிச்சிருவாங்கன்னு ஹெட் மாஸ்டர் மிரட்டுறாரு. உட்காருங்க, எதுக்கு உங்கள மாதிரி ஆட்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், இதோ அப்படின்னு பண கட்டுகளை எடுத்து அடுக்கி வச்சா அத போட்டோ எடுத்துட்டு கைங்களமா ஹெட் மாஸ்டர் பிடிச்சு தரன்னு இழுத்து கொண்டு போறாரு. அந்த பக்கம் புருஷங்காரன், நான் அநீதி எதிர்த்து போராட போறேன்னு கிளம்புறான். போற மனுஷன அம்மா நிப்பாட்டி, நீல போய் எப்படி அவனால போராட முடியும், இந்தா அப்படின்னு சோறு கட்டி கொடுக்குறாங்க. இங்க பசங்க வந்து, அம்மா கண்ணத்தரங்கிறாங்க. என்னடா பார்த்தா ஏதோ பணம் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குறானுங்க. எப்படா சம்பாதிக்கிறேன்னு கேட்டா, ரிக்ஷா வண்டி ஓட்டி சம்பாதிக்கிறானுங்களா, அதுவும் கஸ்டம் மேடு. இவங்களே இருக்கிறத வச்சு ஒரு மாதிரி ரெடி பண்ணிருக்கானுங்க. இதுல சிட்டில இருந்து இவங்க கிராமத்துக்கு ஆட்களை கொண்டு வரது போறதுன்னு இருப்பாங்க. ஆனா இதே ரூட்ல பஸ்
பஸ் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த பஸ்ஸும் மேயரோட பஸ். அதனால பஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி வண்டியில நீங்க ஆட்களை ஏத்தக்கூடாது, மேயர் வண்டிக்கு அப்புறம் நஷ்டம் வந்துருங்கிறாரு. என்னையா நஷ்டம் வருது, உங்க வண்டி தான் ஃபுல்லா போகுதே, ஏறதுக்கு கூட இடம் இல்லையே அப்படின்னு இவங்க கேட்பானுங்க. ஏறதுக்கு இடம் இல்லைன்னா என்ன, வெயிட் பண்ணுங்க, வண்டி போயிட்டு திரும்ப வரும்போது ஏறிக்குங்க, வண்டியை ஓட மாட்டான்னு பேச பலார்னு ஒரு அறை. ஆனா போலீஸ் விடுமா, போலீஸை கூட்டி வந்துட்டாங்க. இவங்க வண்டியில இருந்த எல்லா பேரையும் இறக்கி மேயரோட பஸ்ல எல்லா வண்டி ஆட்களையுமே ஏத்தியாச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பசங்களை கூட்டிட்டு போயிடுறாங்க. நாங்க என்ன தப்பு செஞ்சோம்னு பசங்க கேள்வி கேட்பானுங்க. இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயாச்சு. பசங்களுக்கும் புரிஞ்சு போச்சு, மேயரோட ஆட்கள் தான் இதெல்லாம் செய்யறாங்க, மேயருக்காக செய்யறாங்க. மேயர் எல்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்டதும் கோவப்பட்டு போலீஸ் எப்படி அடிக்குதுன்னு பாருங்க. அப்பன மாதிரியே புள்ளன்னு சித்த ஆரம்பிக்க எங்க அப்பனை திட்டாதீங்கன்னு பையன் கோவப்படுவான். அடிப்பானுங்க. அடிச்சா திருப்பி சுடுவோன்னு அவன். முடிஞ்சா போய் சுடு பாப்போம், போ துப்பாக்கி எடுத்துட்டு வா அப்படின்னு மிரட்டி பாக்குறாங்க. நீ துப்பாக்கி எடுக்க போனேன்னா உன் கூட பிறந்தவனை இங்க நாங்க கொன்னுடுவோம். இப்ப என்ன சொல்ற, போறியா, போய் துப்பாக்கி எடுக்கிறியா, போடா போய் எடுத்துட்டு வாடா, அதுக்குள்ள உங்க அண்ணனை நாங்க கொன்னுடுவோம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணனும் பரவாயில்ல தம்பி போடா போய் துப்பாக்கி எடுத்துட்டு வாடா, இவங்கள ஒரு கை பாக்கலான்னு சொன்னதும் இவனும் விறுவிறுன்னு ஓடுறான். ஆனா இவன் துப்பாக்கி எடுக்க ஓடல. ஸ்கூலுக்கு ஒரு டிஎஸ்பி வந்தார்ல, மாஸ்டரையே அரெஸ்ட் பண்ணி போனார்ல, அவரோட வீட்டுக்கு ஓடியாந்து உதவி பண்ணுங்கன்னு கத்துறான். சத்தம் கேட்டு அவரும் வராரு, எல்லாத்தையும் சொல்லிட்டான். உடனே அவனை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்தாச்சு. உள்ள இருக்கிறவன் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு கேட்டா, ரிக்ஷால ஆல்கஹால கடத்திட்டு போனதா, சரக்க கடத்திட்டு போனதாகவும் அதை தட்டி கட்டவரை அடிச்சு காலை உடைச்சிட்டதாகவும் பொய் கேஸ் போட்டிருக்கானுங்க. இவர் பயபுள்ளைய திறந்து விட்டுவிட்டு எந்த காலம் அடிபட்டுச்சு, இந்த காலன்னுவான். கால் நல்லா பெரிய கட்டா போட்டிருப்பான். இந்த காலா கையில ஒரு லத்தி எடுத்துட்டு பொலன்னு பொழப்பாரு. அடிச்சது தெரிச்சு ஓடுவான். நல்லா தான் இருக்கு அவன் காலு. பொய் கேஸ் போறதுக்காக இந்த சேட்டையெல்லாம். நீங்க போலாம்னு பசங்க கிட்ட சொல்லிட்டாரு. நல்ல வேலை, பசங்க கிளம்பியாச்சு. போலீஸ்காரங்களை உட்கார வச்சு லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு போல. அதே சமயம் இங்கிட்டு பரவாயில்லடா தம்பி, ஸ்மார்ட்டா யோசிச்சு சிறப்பான ஒரு செய்தியை செஞ்சிருக்கிறேன்னு பாராட்டுவாரு அண்ணன். இவங்க இப்படி பேசிட்டு போய்கிட்டு இருக்கும் போது பின்னாடி போலீஸ் வண்டி வரும். உள்ள உட்காருங்க, நானே கொண்டு போய் உங்களை வீட்டுல விட்டுறேன், உள்ள உட்காருங்கன்னு உள்ள உட்கார வைக்கிறாங்க. யாரு, நம்ம டிஎஸ்பி தான். நம்ம ஹீரோ டிஎஸ்பி அப்படியே ஒரு மாதிரி பாத்துட்டே வராரு. என்னடா அப்படி பாக்குறேன்னு இவரும் கேப்பாப்ல. இல்ல, நான் யதார்த்தமான ஆளு, நேர்மையான ஆட்கள் எல்லாம் பொழைக்க தெரியாதவங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நேர்மையான மனுஷங்க கையில அதிகாரம் இருந்தா மக்களுக்கு என்ன நல்லது நடக்குங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோங்கிறாப்ல பையன். பரவாயில்லையே, பெரிய மனுஷன் மாதிரி பேசுற அப்படிங்கிறாரு டிஎஸ்பி. அவங்க வீடு வந்துடும், இறக்கி விட்டுட்டு உங்கள மாதிரி நானும் ஆகணும், என்ன பண்ணணும்னு கேட்டா என்ன மாதிரி நீயும் நேர்மையா இருக்கணும், அவ்வளவுதான் சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போயிடுற. போகும்போதே இனிமையாவது எக்ஸாம்ல பிட் அடிச்சு பாஸ் ஆகாத என்ன, படிச்சு பாஸ் ஆகுன்னு சொல்லிட்டு போயிருப்பாப்ல மனுஷன். ஆனா மேயரோட ஸ்கூலு மறுபடியும் அந்த பழைய பாரம்பரியத்துக்கே போயிடுச்சு, பிட் அடிச்சு பாஸ் ஆகிறது. ஆனா கூட்டத்துல ஒரே ஒருத்த மட்டும் பிட் அடிக்கல இந்த தடவை, நேர்மையா எழுதுறான். அடுத்த 3 வருஷம் பேய் பிடிச்சாப்ல படிக்கிறான், எழுதுறான். அந்த பக்கம் குடும்ப நடத்த வேற வழி இல்லாம வீட்டுல இருந்த ஆடு மாடுன்னு கிடைக்கிற ஐட்டத்தெல்லாம் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க அம்மா. இப்ப நம்ம மனோஜ் பிஏ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டான். பாட்டி கதவை மூட சொல்லிட்டு பேராண்டியா கூப்பிடுது. என்ன பாட்டின்னு இவனும் வரான். இந்த பொட்டிய துறையேன் அப்படிங்கிறாங்க. திறந்து பார்த்தா உள்ள ஒரு சின்ன டப்பா இருக்கு. நிறைய பணங்க. இவ்வளவு கஷ்டத்திலையும் பாட்டிமா அவங்க பென்ஷன் பணத்தை வீட்டுக்கு கொடுக்கல, பொத்தி பார்த்து சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனா அந்த பணம் முழுக்க பேரங்கிட்ட கொடுக்கறாங்க. செலவை பத்தி யோசிக்காத, இந்தா படிச்சு ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா திரும்பவா, அது போதும் அப்படின்னு சொல்ல பேரன் ஆடி போறான். ஆடி அண்ணன் கூட தம்பிக்காக ஏதோ ஒரு புத்தகத்தை சர்ப்ரைஸா வாங்கி கிஃப்ட் பண்றாரு. நல்லபடியா வண்டி ஏறி கிளம்பிட்டான். இந்த சாரு மாதிரி டிஎஸ்பி ஆகணுங்கிறது தான் இவனோட குறிக்கோள். ஊருக்கு வந்துட்டான். சிட்டிக்கு வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். தட்டி கண்டக்டர் உசுப்பி விடுறாரு. எந்திரிச்சு பார்த்தா ஷாக். பணம் வச்சிருந்தான்ல, பணம் துணிமணி பைய காணோம். பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ஒரு அம்மா ஆட்டைய போட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு போல. இறங்கி தேடிக்கிட்டு இருப்பான். அவங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு ஊர்ல இறங்கிட்டாங்க தம்பி, இங்க தேடி என்ன பிரயோஜனம்னு கண்டக்டர் சொல்ல இவ ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு போனாப்ல ஃபீல் பண்றான். ரொம்ப நாள் அப்படியே உட்கார்ந்து கிடப்பான். கோச்சிங் கிளாஸ் இருக்கவே உட்கார்ந்து இருப்பான். ஒரு நாள் எந்திரிச்சு போய் கோச்சிங் கிளாஸ் இன்னும் ஆரம்பிக்கலையா அப்படின்னு கேட்டா, நீ நியூஸ் பேப்பர் படிக்கலையாங்கிறாரு. ஏன், நியூஸ்ல என்ன போட்டிருக்காங்க, கவர்மெண்ட் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறதையே நிப்பாட்ட போகுதான், பொது தேர்வுகளே நடத்த போறது இல்லையா வேலைக்காக. கேட்டது இவனுக்கு இன்னும் அதிர்ச்சி. ஏன்னா அரசாங்கமே திவால் ஆயிடுச்சான். இருக்கிற வேலை ஆட்களுக்கே கொடுக்கறதுக்கு சம்பளம் இல்லையா. பசியில ராத்திரி ஒரு ஹோட்டலையே வெளியில இருந்து ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருப்பான். ஹோட்டல்ல கல்லாப்பட்டியில உட்கார்ந்து இருந்த மனுஷன் போய் சாப்பிடு தம்பி, பரவாயில்ல போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்ல 2 நிமிஷத்துல சாப்பிட்டே முடிச்சு விட்டான். எதுக்கு இன்னொரு பையனை உட்காந்து சாப்பிட்டு இருப்பான். அவனோட எக்ஸாமே கேன்சல் ஆயிடுச்சான். அப்பா கிட்ட இருந்து போன் கால் வரும். உடனே டெல்லி கிளம்புறேன் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னா டெல்லியில போய் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்க போறதா அந்த பையன் சொல்றான். இங்க திவாலானது ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில கவர்மெண்ட் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னும் நல்லா தான் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னும் எக்ஸாம் வச்சு ஆள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நானும் அந்த எக்ஸாம் எழுதணுங்கிறாப்ல. எப்படியாவது டிஎஸ்பி ஆனுங்கிறான். டிஎஸ்பி கிடையாதுப்பா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எக்ஸாம் எழுதுனா ஐபிஎஸ்க்கு தான் எழுதணும். டிஎஸ்பியை விட பல மடங்கு பெரிய உயர் பதவின்னு சொன்னதும் அப்ப ஓகே, நானும் ஐபிஎஸ் ஆக போறேன், என்னையும் கூட்டு போங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாப்ல. அதுக்கு அந்த ஃப்ரெண்டாகி 5 நிமிஷம் ஆச்சு. அந்த 5 நிமிஷம் ஃப்ரெண்டு, சரி உன்னை நான் டெல்லிக்கு கூட்டு போறேன், ஆனா ஒரு கண்டிஷன்ங்கிறாரு. அதுக்குள்ள ட்ரெயின் வரும். குடுகுடுன்னு ஓடி போய் வண்டியில ஏறிக்கிறாங்க. அந்த ஒரு கண்டிஷன் என்ன சொல்லல. அப்பத அங்க போய் பார்த்தா எவ்வளவு பேரு படிப்பு எக்ஸாம்னு எவ்வளவு பேர் சுத்தி திரியிறாங்கன்னு பாருங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு கலவரமாய் போற ரேஞ்சுக்கு இவன் மனசுக்குள்ள கலவரம் ஓடி முடிஞ்சிருச்சு. 1-2 கோச்சிங் கிளாஸ் இல்ல, போட்டிக்கு
ஏகப்பட்ட கோச்சிங் கிளாஸஸ் டெல்லியில இருக்குது. ஃப்ரெண்டு கூடயே ரூம்ல தங்கிட்டான். போன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. டே ஹீரோ போனை ஏறா மனோஜன் கத்துனா மனோஜ் எடுக்கல. ஓ போன் இல்லங்க, காலிங் பெல் சத்தாது. இவங்களுக்கு வேண்டிய சாமான எல்லாத்தையும் குண்டா ஒரு பையன் கொண்டு வந்து வாங்கி வைக்கிறான். மனோஜ் எங்கடானா பால்கனில சோகமா உட்காந்துட்டு இருப்பான். லட்சக்கணக்கான பேரு போட்டி போட்டு படிச்சிட்டு இருக்காங்க. என்னால அவங்கள மீறி எப்படி ஐபிஎஸ் ஆக முடியும் அப்படின்னு இவன் கேக்குறான். அதெல்லாம் முடியுண்டான்னு இவங்க கொஞ்சம் அவனை தேத்துறாங்க. எக்ஸாம்ல மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கான். பிரிலிமினரி எக்ஸாம், அடுத்து மெயின் எக்ஸாம், அதையும் பாஸ் பண்ணா இன்டர்வியூ. இதெல்லாம் தாண்டி போகணும்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த மளிகை சாமான கொண்டு வந்த பையன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, யார் வந்தாலும் போங்கன்னு சொல்ல மாட்டாரு, எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாரு வாங்கன்னு இவங்களை கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய கூட்டம் உட்காந்து படிச்சிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியிலையும் நம்ம பசங்களை மதிச்சு இவங்க கிட்ட பேசுறாரு. ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதணுமா வாங்க உட்காருங்கன்னு சொல்லி கையில ஒரு போர்டை வச்சுக்கிட்டு, இந்த விளையாட்டு மாதிரி தான் ஐபிஎஸ் எக்ஸாமும். லட்சக்கணக்கான பேரு எக்ஸாம் எழுதுவாங்க. முதல் ரவுண்ட்லயே ஃபெயில் ஆயிடுவாங்க. செகண்ட் ரவுண்டு மெயின் எக்ஸாம், அதுக்கு வர்றவங்க ஒரு 150-200 பேர் தான். அங்க இருந்து அடுத்து இன்டர்வியூக்கு வர்றவங்க ஒரு 40 பேர் தான். இன்டர்வியூல செலக்ட் ஆகி கடைசியா ஐபிஎஸ் ஆறவங்க ஒரு 15-20 பேர் தான். 2 லட்சம் பேர் எழுதின எக்ஸாம்ல 20 பேர் தான் ஐபிஎஸ்ஓ ஐஏஎஸ்ஓ ஆவாங்க. அப்ப ஃபெயில் ஆன மீதி லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அடுத்த வருஷம் மறுபடியும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எக்ஸாம், செகண்ட் ரவுண்ட் எக்ஸாம், இன்டர்வியூன்னு மறுபடியும் போராடுவாங்க. ஃபெயிலா போனா மறுபடியும் போராடுவாங்க. இப்படி சொல்லி கொடுக்கிற இந்த சாரே கிட்டத்தட்ட 5 தடவை எழுதி 5 தடவை ஃபெயில் ஆயிருக்கிறாரா. ஏன் அவர் அடுத்து தோக்குறாரு அப்படின்னு பார்த்தா மோட்டிவேஷனை இழந்துட்டாரா. அந்த மோட்டிவேஷனை மறுபடியும் கொண்டு வரணும்ன்றதுக்காகத்தான் எப்படியாவது ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும்னு யூனிஃபார்மை வாங்கி இங்க மாட்டி வச்சிருக்கிறார். அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு வெறி வருமா, படிக்கணும்னு. இப்போ 6வது முறையா நான் முயற்சி பண்ண போறேன்னு சாரு சொல்றாரு. அப்ப நம்ம ஃப்ரெண்ட் இருப்பான்ல வெள்ளையும் சொல்லியுமா, அவன் சார் ஒரு ஆளு 4 தடவை தான் அட்டம் பண்ண முடியும், 4 தடவை ஃபெயில் ஆயிட்டா 5வது தடவை அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதே, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுவான். ஆமா அது உங்கள மாதிரி ஆட்களுக்கா இருக்கலாம், நானும் பேக்வர்டு கிளாஸ், எனக்கு 6 வாய்ப்புகள் உண்டு, நான் இப்ப 5வது வாய்ப்புல தான் இருக்கேன்னு சாரு சொல்றாரு. வேற ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்டா நம்ம ஹீரோ டவுட் கேக்குறான். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா, தனியா டவுட் கேட்கணுங்கிறாரு. பரவாயில்ல ஓபனா கேளு தம்பி, இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சேன்னு கேட்டா இல்ல ஹிந்தி மீடியங்கிறான். அப்புறம் என்ன இங்கிலீஷ்ல பீட்டர் விடுறவங்க தான் தனியா பேசணும்னு வானுங்க, நம்ம ஓபனாவே பேசுவோம் சொல்லுங்கிறாரு. இவனோ தயங்கி எந்திரிச்சு நின்னு சொல்றான். கேக்குறான், பணம் எல்லாம் காணாம போச்சு, ஒண்ணுமே இல்ல, பணம் இப்ப பத்தல, எக்ஸாம் எழுதுறதுக்கு கூட படிக்கிறதுக்கு கூட, எங்கேயாவது வேலை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டா சாரு அவர் இங்க வரும்போது மொதல் 3 வருஷம் பாத்ரூம் கழுவிட்டு அந்த காசை வச்சு தான் படிக்கிறாரு, எக்ஸாம் எழுதுறாரு. அந்த வேலை ஓகேன்னு கேட்டா எந்த வேலையா இருந்தாலும் எனக்கு ஓகே நான் பண்றேன்னு சொன்னதும் அப்ப சரி ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல வேலை வாங்கி கொடுத்துறேன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்தா ஒரு லைப்ரரியில வேலை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. மாசம் 250 ரூபா சம்பளம். புக்க தேடி வெளியில போகணும்னு அவசியம் இல்ல, ஏன்னா வேலை லைப்ரரியில எல்லா புத்தகங்களும் இங்க கிடைக்கும். தங்குறதுக்கு ஒரு சின்ன ரூமும் கொடுக்குறோம். 5 நிமிஷம் லேட்டா வந்தாலும் ஒரு நாள் சம்பளம் கட்டு, ஓகேவான்னு கேட்டா டெய்லி 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துடுறேன்னு நம்மளும் பேசுறாப்ல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க பணிவா சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் அத ஃப்ரெண்டு கொண்டாடுறாரு. முதல் வேலை இல்லையா பீர் குடின்னு கட்டாயப்படுத்துறாரு. ஆனா இவன் குடிக்க மாட்டேங்கிறான். கடைக்கார பையனோ நான் குடிக்கிறேன்னு சொல்லி வாங்கி குடிக்கிறாரு. ரொம்ப காஸ்ட்லியான பாட்டில் போல. தப்பான பணத்தை இப்படி இஷ்டத்துக்கு செலவு பண்ணும்போது கரெக்டா இருக்கும்ங்கறாப்ல. என்ன ஒண்ணும் புரியலையேன்னு ஹீரோ கேட்டா ஃப்ரெண்டோட அப்பா கான்ட்ராக்டரா, நல்ல நிறைய காசு பாப்பாப்லையா. என்ன கூட கவர்மெண்ட் ஆபீசரா ஆக்கணும்னு பாக்குறது நானும் நிறைய நல்ல காசு பாக்கணும்ன்றதுக்காக தானா, அப்பாவோட ஆசைக்காக தான் அவன் படிக்கிறான், அப்பாவோட கட்டாயத்தின் பேர்ல தான் படிக்கிறான். உனக்கு என்னடா பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, என் லைஃப்லயே முதல் தடவை உனக்கு என்ன பிடிக்கும்னு என்ன பார்த்து கேட்ட முதல் ஆள் நீ ஒருத்தன் தாண்டாங்கிறாரு ஃப்ரெண்டு. ஒரு பயலும் இவங்கிட்ட இந்த கேள்வியை கேட்டதுல போல. தனக்கு டிவில வரணுங்கிறதா ஆசையா. அப்பா கிட்ட சொல்ல எனக்கு பயம்னு சொன்னதும் ஹீரோ அப்ப அம்மா கிட்ட சொல்லுன்னுவான். அம்மா இறந்து பல வருஷம் ஆச்சு போல, அம்மா இல்ல போல பாவம். நம்ம சாரு எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு, வெறிகொண்டு ரிசல்ட்ட பாக்குறாரு. எத்தனை தடவை தேடி பார்த்தாலும் அவர் பேரு லிஸ்ட்ல வரல. 6வது முறையும் அவர் ஃபெயில் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது பாவம். அதே சமயம் இந்த பக்கம் இங்கிலீஷ் மீடியம்ல படிச்ச பசங்க ஒருத்தவன் நல்லா பாஸ் ஆயிட்டான் போல, அவனை எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. சரி நம்ம பசங்க இருக்கிற குரூப் தோக்குற குரூப், இங்க இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணி ஃப்ரெண்டு இங்கிலீஷ் மீடியம் ஜெயிச்ச பசங்க இருக்காங்க இல்ல, அந்த குரூப்ல போய் ஜாயின் பண்ணிக்கிறார். சார் என்ன பண்ண போறாரோ அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பயம். ஆனா அவரோ அடுத்த அட்டெம்ப்ட் எனக்கு தான் இல்ல, ஆனா உங்களுக்கு எல்லாம் இருக்கு. நான் ஒருத்தன் ஆபீசர் ஆகலனா என்ன, என்னால முடிஞ்ச அளவு போராடி உங்க எல்லாரையுமே நான் ஆபீசர் ஆக்க முயற்சி பண்றேன், அதுவும் எனக்கு வெற்றி தானே அப்படின்னு ஒரு போர்டு எடுத்து மாற்றாரு. கோச்சிங் சென்டர் அபிஷியலா ஆரம்பிக்கிறாரு. கூடவே ஒரு டீ கடையை ஆரம்பிக்கிறார். டீ கடையிலேயே கோச்சிங் சொல்லி கொடுக்கிறாரு. யாரு வேணாலும் வரலாம், சொல்லி கொடுக்கறத கேட்கலாம், ஆனா கண்டிப்பா காசு கொடுத்து டீ வாங்கணும். நல்ல கான்செப்ட்ல டீயும் ஓடும், படிப்பும் சொல்லி கொடுப்பாரு, அவருக்கும் திருப்தி, செலவுக்கும் காசு வரும். நியூஸ் பேப்பர் படிக்கணும், ரேடியோவை படிக்கணும், எங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ எல்லாத்தையும் கேதர் பண்ணணும். நம்ம ஹீரோ படிக்க ஆரம்பிச்சு சில மாதங்கள் ஆயிடுச்சு. இப்பதான் அவனோட முதல் அட்டெம்ப்ட் வருது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எக்ஸாம் எழுதணும். நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்கன்னு பாராட்டி பசங்களை அனுப்பிச்சு வைக்கிறார். எக்ஸாம் எழுதியாச்சு, அதெல்லாம் நமக்கு காட்டல. ரிசல்ட் வந்து அன்னைக்கு காட்டுறாங்க. போட்டு ரோல் நம்பரை சொல்லி செக் பண்ணுங்க. நம்ம பய ஃபெயில் ஆயிட்டான். என்னடான்னு சார் வந்து கேப்பாப்ல. புட்டுக்குச்சு சாருங்கடா, இன்னும் பிரச்சனை இல்ல, மறுபடியும் படிக்க போற, அவ்வளவுதானு பாராட்டுறாரு, மோட்டிவேட் பண்றாரு. ஆனா அவன் அழுகுறா. அடுத்த 1 வருஷம் லைப்ரரியில வேலை, நிறைய படிப்பு. சான்ஸ் கிடைக்கும் போது சாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாரு. டீ எல்லாம் டெலிவரி பண்ணுவாங்க பக்கத்துல இருக்கிற எல்லா இடத்துக்கும், பில்டிங்க்கும். அதையெல்லாம் அவன் பண்றான். அப்படி
டீயை கொடுக்க போகும்போதுதான் ஒரு பையன் ஆத்துன்னு சொற்பொழிவா ஆத்திக்கிட்டு இருக்கிறார். இங்கிலீஷ் மீடியம் படிச்ச பையன், நம்ம சாரு ஃபெயில் ஆன அதே எக்ஸாம்ல பாஸ் ஆன பையன். இன்டர்வியூலயும் பாஸ் ஆயிட்டானா. இன்டர்வியூல பயப்படக்கூடாதுன்னு அட்வைஸ் போட்டுட்டு இருக்கார். சொல்ல போனா இவருக்கு இன்டர்வியூல கேட்ட கடைசி கேள்வி, நீங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த ரூமோட சுவரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேள்வி. இந்த கேள்வியை கேட்டதை நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், ஏதாவது சொல்லணுமே, சுவர் பச்சை கலர்ல இருக்கு, சிவப்பு கலர்ல இருக்கு, நல்ல நீட்டா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பட்டி பார்க்கணும், டிங்கரி பார்க்கணும், இப்படி எல்லாம் பேசணும்னு நினைப்போம். ஆனா இந்த பையன் சொன்ன பதில் என்ன தெரியுமா, இந்த ரூம்ல இருக்கிற சுவரை பத்தி என்ன நினைக்கிறேன்னு நீங்க என்ன கேட்டீங்க, நான் எதுவும் இந்த சுவரை பத்தி நினைக்கல அப்படின்னு பதில் சொல்லி இருக்கிறான். எஸ், கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. சோத்த பாக்குறதுக்கா இன்டர்வியூ பண்ற இடத்துக்கு வந்தா அவனோட நினைப்பே வேற. அவங்கிட்ட போய் இந்த லுச்சாத்தனமான கேள்வி கேட்டா அதுக்கு இப்படித்தான் பதில் சொல்லணும், அதுதான் வேணும், அதுதான் கரெக்ட் ஆன்சர். இதையெல்லாம் நம்ம பையன் அங்க கத்துக்கிறான். டீயை கொண்டு வந்து எல்லாருக்கும் சப்ளை பண்றான். அப்படி டீ சப்ளை பண்ண வரப்போதும் தான் நம்ம ஃப்ரெண்டும் அங்கதான் இருப்பாப்ல. என் ஃப்ரெண்டு தான், பேரு மனோஜ். டீ சப்ளை பண்ணாலும் ஏதோ சம்பாதிச்சு எக்ஸாம் எழுத முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல பக்கத்துல இருக்க ஒருத்தன் நக்கலா பாப்பான். இவன் எல்லாம் படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆக போறானா அப்படிங்கிறாப்ல. நல்லா படிங்க, நல்ல பண்ண ஏதாவது வேணும்னா கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க என்ன அப்படின்னு சும்மா ஏதோ சொல்லணுமேனு பேசியிருக்கிறார். இவர் பேரு மோகன். பேர் என்ன மோகன். டீ கடைக்கு ஃப்ரெண்டு சாப்பிட வருவாரு. அங்க இருந்து லைப்ரரிக்கு வேலை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ ஓடுவான். அவனை பார்த்ததும் எங்க இருந்து இந்த பையில பிடிச்சிங்கன்னு கூட இருக்கிற பொண்ணு கேட்கிறா. ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன், IPS அப்படிங்கிற வார்த்தையவே அன்னைக்கு தான் அவன் என்கிட்ட கேட்டான். கேட்ட அடுத்த கணமே நானும் IPS ஆக போறேன்னு சொன்னான். நானும் டெல்லிக்கு கூட்டியான்ட்டேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆயிட்டான். பாவன்னு ஃப்ரெண்டு சொல்ல எதுக்கு உட்கார்ந்து இருந்த ஒருத்தர் இவன மாதிரி நிறைய பேர் பொட்டி படிக்க கட்டிக்கிட்டு டெல்லிக்கு வந்துடுறானுங்க, IPS ஆகணும், IAS ஆகணும்னு. வேஸ்ட், அட்லீஸ்ட் மூட்டை தூக்குற வேலையாவது பார்த்து வேஸ்ட் ஆக்குற இந்த நேரத்துல பொழப்பு ஓட்டலான்னு பேசிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு டீ சப்ளை பண்றது நம்ம சார் எல்லாத்தையும் கேட்டுறாரு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி, யாரு நம்ம சார் சொல்றாரு. பொட்டி கட்டிட்டு வரோம், கிடைக்கிற இடத்துல படுத்துக்கிறோம், சாப்பிடறதுக்கு எதுவும் இல்லைனாலும் தண்ணி குடிச்சிட்டு கூட நாங்க படிக்கிறோம். ஏன்னா எங்களோட அப்பாக்கள் எல்லாம் உங்க அப்பாக்கள் மாதிரி பணக்காரங்க கிடையாது. காய்கறி விற்கிறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, சுகாதாரத்துறையில கடைமட்ட வேலை பார்க்கறவங்க. அவங்க கிட்ட பணம் இருந்தா உங்கள மாதிரியே ரொம்ப காஸ்ட்லியான ஸ்கூல்ல எங்களையும் படிக்க வச்சிருப்பாங்க. உங்கள மாதிரியே காஸ்ட்லியான கோச்சிங் கிளாஸ் படிப்பெல்லாம் எங்களுக்கும் கிடைச்சிருக்கும். அதெல்லாம் கிடைச்சிருந்தா உங்களுக்கு எப்பவோ முன்னாடி நாங்க ஆபீசர் ஆகி காட்டி இருப்போம். ஆனா எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே. பாத்ரூம் கழுவி எடுபடி வேலை பார்த்து தூசி தட்டி தான் நாங்க 3 வேலை தின்னணும், கிடைக்கிற கேப்ல படிக்கணும். எங்களுக்கு சொத்து கிடையாது, ஆனா எங்க நினைப்பு தான் சொத்து. அந்த நினைப்பை கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பேச்சு பேசாதீங்கடா அப்படின்னு சத்தம் போட்டு விட்டுறாரு. இந்த பக்கம் நம்ம பையன் படிச்சுட்டு எப்ப தூங்கினான்னு தெரியல, லேட் நைட்டு தூங்கிருப்பான் போல லைப்ரரியிலேயே. லைப்ரரியன் வந்து இவனை தட்டி உசிப்பி விடுறாரு. இன்னைக்கு உன்னோட செகண்ட் அட்டெம்ப்ட்ல இன்னும் தூங்கிட்டு இருக்கிற, எந்திரி எந்திரி எக்ஸாமுக்கு போ அப்படின்னு உசிப்பி விட்டு அனுப்புறாரு. இந்த லைப்ரரியன் கூட UPSC எக்ஸாம் எழுதினாராம் 30 வருஷத்துக்கு முன்னாடி. 4 தடவை அட்டம் பண்ணி ஃபெயில் ஆயிட்டாரு. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டா, அதான் இப்ப ஏன் இடத்துல நீ இருக்கிறியே போ அப்படிங்கிறாரு. போய் எக்ஸாம் எழுதிட்டான், இப்ப ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். ரோல் நம்பரை கொடுத்து செக் பண்ண சொல்றான். அந்த பக்கம் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி ஃபெயில். அப்பா கிட்ட அடுத்த தடவை பாஸ் ஆயிடுவேங்கிறான். ஆனா அதே சமயம் நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா ஓடியாராம். இவன் பாஸ் ஆயிட்டானா சொன்னதும் ஃப்ரெண்டு அதிர்ந்து போறாரு. சார் ஓடி அந்த பையனை தூக்கி கொண்டாடுறாரு. பாஸ் ஆயிட்டேன்னு ஃப்ரெண்டும் கட்டி தெளிவு பாராட்டுறாரு. ஊர்ல இருந்து வர்றப்போ அவன் என்ன சட்டையை போட்டிருந்தானோ அந்த ஒத்த சட்டையை தான் இப்பயும் போட்டுட்டு இருக்கான். புதுசா சட்டை எடுத்து கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாஸ் ஆயிட்டேல்ல ஏன் ட்ரீட்டுங்கிறாரு ஃப்ரெண்டு. வீட்டுக்கு போன போட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு அம்மா கிட்ட சந்தோஷமான இந்த செய்தியை சொல்றான். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாஸ் ஆயாச்சு, செகண்ட் ரவுண்ட் பாஸ் ஆகணும்னா இன்னும் பெரிய கோச்சிங் சென்டர் எல்லாம் போய் படிக்கணும். வந்து பாக்குறாரு, இவங்க இங்கிலீஷ்லயும் கோச்சிங் கொடுக்குறாங்களா, ஹிந்திலையும் கோச்சிங் கொடுக்குறாங்களா. கோச்சிங் சென்டர் பேரு A to Z. அதனாலதான் உங்களை தேடி நான் வந்திருக்கிறேங்கிறான். எவ்வளவு டிஸ்கவுண்ட் முடியுமோ அவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுங்க, ரொம்ப கஷ்டம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கறான். 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குதான் அந்த அம்மா. பணம் தான் எனக்கு பிரச்சனை ப்ளீஸ் அப்படின்னு இவன் கேட்கறான். என்னால வேலை பார்க்க முடியும், கிளீன் பண்ண முடியும், துவைக்க முடியும், உங்க ஆபீஸ்ல என்ன வேலை கொடுத்தாலும் என்னால பண்ண முடியும், வேலை பார்த்துட்டே படிக்கிறேனே அப்படின்னு கேட்கறான். ஆனா கண்டிப்பா இந்த கோச்சிங் கிடைக்கணும் மேடம், கொஞ்சம் மனசு வைங்கன்னு கேட்க, சரி ஓகே டெபாசிட் பணம் கொடு 1200 ரூபாய் அப்படின்னு அந்த அம்மா கேட்க, இவன் பைய தொலாவி, மேடம் ஒரு 680 ரூபா இருக்கு மேடம், மீதி காசை நான் கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறேனே மேடம் ப்ளீஸ் மேடம்னு கெஞ்சிரான். சரின்னு அந்த அம்மா காசை வாங்கிட்டு சரி ஓடு அங்க போய் உட்காந்துக்கொண்டு ஒரு இடத்துல அவனை போய் உட்கார சொல்லியாச்சு. போட்டோ கோட்டோவெல்லாம் நல்லா தூசி தட்டி தொடச்சு கொடுன்ட்டாங்க போல. தூசி தட்டி தொடச்சு கொடுக்குறான். அங்க போட்டோவை தூசி தட்டி மாட்டிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல மோகன் ஒருத்தன் IAS ஆனல்ல, அவனோட போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை பார்த்தது ஓடியாந்து, மேடம் இவர் இந்த கோச்சிங் சென்டர்ல படிக்கல, எனக்கு தெரியும் நான் பேசிருக்கிறேன்னு சொன்னதும் இந்த அம்மாக்கு ஒரே அவமானமா போயிடும். ஒரு நிமிஷம் உள்ளவான்னு உள்ள கூட்டு போய் திட்டுது. என்ன தம்பி நாட்டு நிலவரம் புரியாம இருக்கிற, விளம்பரம் பாக்குறேல்ல, செலிபிரிட்டி புகையில போடுவாங்க, சிகரெட் அடிப்பாங்க, அதுக்காக அதே பிராண்டை தான் அவங்க வாழ்நாள் முழுக்க அடிச்சிட்டு இருக்காங்கன்னு இல்ல, காஸ்ட்லியா என்ன கிடைக்குதோ அதை தான் பயன்படுத்துவாங்க, அது ஜஸ்ட் விளம்பரம். அது மாதிரி இதுவும் விளம்பரம். அந்த மோகனுக்கு 1,50,000 ரூபாய் நாங்க பணம் கொடுத்துருக்கோம், இங்கதான் படிச்சான் அப்படின்னு அவனை சொல்ல சொல்லி இருக்கிறோம் தெரியுமா அப்படிங்கிறது அந்த அம்மா. ஒழுங்கா தூசி தட்டி தொடக்கிற வேலையை பாரு,
முட்டாப்ப அப்படின்னு திட்டிட்டு போகுது அந்த அம்மா. இதை கேட்டவரம்மா, அப்ப அவர் இங்க படிக்கலையா அப்படின்னு கேட்க, இல்ல இங்கதான் படிச்சாப்ல, போட்டோ வேணா பாருங்களேன்னு அந்த அம்மா சொல்லி சமாளிக்க பாக்கும். இல்லையே அந்த பையன் அப்படி சொல்லலையே, எப்பா உண்மையிலேயே அவர் இங்க படிக்கலையா அப்படின்னு கேட்க, ஆமாங்க படிக்கலங்க, இந்த அம்மா பொய் சொல்லுது, கேட்டா விளம்பரம்னு சொல்லுதுன்னு பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடியும் போட்டு கொடுத்துட்டான். ஆனாலும் அந்த அம்மா இல்லங்குது. சரி அவன் இங்கதான் படிச்சான்னா அவனோட அட்மிஷன் ஃபார்மை காட்டுங்க பாப்போம் அப்படின்னு இந்த அம்மா பாயிண்ட புடிச்சு கேட்க, அப்படி எல்லாம் காட்ட முடியாது, ஏன்னா அது பிரைவேட் டாக்குமெண்ட்ஸ், இன்னொருத்தவங்களோட அட்மிஷன் ஃபார்மை போற வர எல்லாருக்கும் என்னால காட்ட முடியாதுல்ல அப்படின்னு அந்த அம்மா சொல்லி சமாளிக்குதுங்க. உடனே இவங்க கோவத்துல கிளம்ப போறாங்க. அதே சமயம் நம்ம பையலும், இந்தாங்க எனக்கு நீங்க அட்மிஷன் போட்டீங்கல்ல, இந்தாங்க ஃபார்ம், என்கிட்ட இருந்து வாக்குன 650 ரூபாய் அந்த பணத்தை கொடுங்கன்னு கேட்டா, டெபாசிட் பணம் நான் ரீஃபண்டபிள், தர முடியாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லுதுங்க. இந்த அம்மா எப்ப நீங்க பணம் கொடுத்தீங்கன்னு கேட்க, ஜஸ்ட் நீங்க வரதுக்கு முன்னாடி நான் பணம் கொடுத்தேன், 5 நிமிஷம் கூட ஆகலன்னு சொல்ல, அப்ப கண்டிப்பா கொடுக்கணும்னு இந்த புது பொண்ணு இவனுக்காக வக்காலத்து வாங்குது. அவள வேற வழி இல்லாம, என் மூஞ்சிலேயே முழிக்காத எங்கேயாவது போயிருன்னு வாங்கின காசை கொடுத்துருதுங்க. அந்த புது பொண்ணோட அப்பாவும், நாங்களும் உங்க மூஞ்சில முழிக்கிறதுக்கு ஆசைப்படல மேடம், நாங்க கிளம்புறோம்னு கிளம்பிடுறாங்க. அந்த புது பொண்ணுகிட்ட இவர் பேச ஆரம்பிக்கும் போதுதான் எந்த கோச்சிங் சென்டர்லயும் சேராம செல்ஃபா நம்ம சாரோட உதவியோட இவன் கத்துக்கிட்டதை பத்தி சொல்லி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாஸ் ஆனதை சொன்னதும் இந்த அம்மா ஆடி போகுது. சூப்பர்ல அப்படின்னு நினைக்குது. சார் ஒரு நிமிஷம், இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா பக்கத்துல இருக்குல்ல அந்த லைப்ரரி, அங்கதான் எப்பவுமே இருப்பேன், அங்க வந்தா நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த புது பொண்ணை பத்தி நம்ம பையன் அப்படியே நினைக்க ஆரம்பிச்சான். பேரு கூட கேட்கல, பேராவது கேட்டிருக்கலாமே நினைச்சிட்டு இருந்த சமயம் அந்த பொண்ணே இவனை தேடி லைப்ரரிக்கு வந்தாச்சு. பார்த்தது இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பைய கையில அப்போ ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் புக் இருக்கும். அதை இந்த பொண்ணு பார்த்துட்டு, ஓ நீ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறியா, அதனாலதான் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கோச்சிங் சென்டரோட உதவி இல்லாமே நீ பாஸ் ஆயிருக்கிற அப்படின்னு இந்த அம்மா பேசுது. இவ அதை மறுக்கவும் இல்ல, ஏதோ ஒரு நல்ல கோச்சிங் சென்டரை கண்டுபிடிச்சிருந்தா அந்த பொண்ணு சந்தோஷப்படுது. இவளோட பேரு சாரதாவான், தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. உட்காருங்கன்னு உட்கார வைக்கிறான். அப்பா எங்கன்னு கேட்டா அவர் ஊருக்கு போயிட்டு தான் அந்த பொண்ணு சொல்லுது. இந்த அம்மா ஊருங்க, ஊர்ல வீடுங்க எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்படி பேசிட்டு இருக்கும் போதே லைப்ரரியன், உனக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறது சும்மா இப்படி வெட்டி கதை பேசிட்டு இருக்கிறது இல்ல, ஒழுங்கா வேலையை பாருன்னு சத்தம் போட, தயங்கிட்டு இருந்த மேட்டர் இப்ப அந்த பொண்ணுக்கு தெரிய வந்துருச்சு. பகல்ல வேலை பார்த்துட்டு ராத்திரி படிச்சுட்டு இவ எப்படியோ கஷ்டப்பட்டு பண்றான்னு. அப்புறம் ஒன்னா ஒரே கோச்சிங் சென்டர்லயே ஜாயின் பண்றாங்க. ஒருத்தர் வந்து ஆத்துன்னு சொற்பொழிவு ஆத்துறாரு. இவர்கிட்ட படிச்சு கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல கவர்மெண்ட் ஆபீசர்ஸா ஆயிருக்காங்களா. சின்ன வேலை பெரிய வேலைன்னு பாகுபட்சம் இல்லாம நிறைய கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இங்க இருந்து தான் போயிருக்காங்களா. ஆனா அந்த 2000 பேர்ல 100க்கு ஒருத்தர் மட்டும்தான் அவங்க வரும்போது என்ன உட்கார்ந்து இருந்தாலும் நான் எந்திரிச்சு நின்று அவங்களுக்கு மரியாதை கொடுக்கிற லெவலுக்கு போயிருக்காங்க. இவரை விட ஒரு ஹையர் போஸ்டிங் போயிருக்காங்க. ஐஏஎஸ் ஆறதுங்கிறது அதிகாரத்துக்காக இல்ல, மரியாதைக்காக. உங்கள எத்தனை பேரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆறாங்கன்னு பாப்போம். ஒரு கால் எதிர்காலத்துல நானும் உங்களை பார்க்க வேண்டிய வரும். யாருக்கு தெரியும், உங்களை பார்த்ததும் நானும் எந்திரிச்சு உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அந்த நிலைமை கூட வரலாம். சரி ஆரம்பிக்கலாமா? இல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள யாரு மனோஜ்குமார் சர்மா, கொஞ்சம் எந்திரிங்க பாப்போம் அப்படின்னு கூப்பிடுறாரு. நம்ம பையில எந்திரிக்கிறான். நீயா இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இவனுக்கு ஒன்னும் பிடிபடல. இது எழுதுன நீ தானே, சும்மா சொல்லு நீதான் எழுதுனியா அப்படின்னு கேட்டா ஆமாங்கிறான். ஒரு எஸ்ஸே இல்லங்க, பண்டிலா ஏகப்பட்ட எஸ்ஸே எழுதி வச்சிருக்கான். அதுல ஒரு பர்டிகுலர் எஸ்ஸே எதை பத்தியது, தீவிரவாதம் இன் இந்தியா அப்படின்னு டைட்டில் போட்டு அதுக்கு ஒரு எஸ்ஸே எழுதி இருக்கானா. எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்கானா. சூப்பரா எழுதிருக்கா, ரொம்ப பிடிச்சு போச்சு. பொதுவா எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் பிடிச்சு போச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்பேன். இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, இந்தாப்பா 2 சாக்லேட்னு 2 சாக்லேட் கொடுக்குறாரு. ஒன்னு அந்த பொண்ணுக்கு கொடுக்குறான், அப்புறம் 2யுமே அவட்ட கொடுத்துறான். அப்துல் கலாம் ஐயாவோட ஒரு புக்க பாப்பா, பிடிச்சிருக்கும், இருந்தாலும் வாங்காம அப்படியே வச்சுட்டு போயிடுவான். அத அந்த பொண்ணு பாத்துருவா. சரி டீ சாப்பிடுறியா, டீ வாங்கிட்டு வரேன்னு டீ வாங்கிட்டு வருவான். ஆனா பொண்ணு அங்க இல்ல. இதோ வந்துட்டேன் அப்படின்னு ஓடியாரா. தீபாவளி வரப்போறது இல்ல, ஹாப்பி தீபாவளின்னு சொல்லி கிஃப்ட் பண்றா. இந்த புக்க படிக்கணும்னு இவருக்கு ரொம்ப நாள் ஆசை. தேங்க்ஸ்ங்கறா. போன தீபாவளி வரைக்கும் இந்த அம்மா டாக்டர் ஆகணும்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் இல்ல வேண்டாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதலாம்னு இப்ப நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உடம்பு முழுக்க எரிஞ்சு ஒரு குழந்தை வந்துச்சான். ஹாஸ்பிட்டல்ல இவங்க ஏதோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது குழந்தை இறந்துருச்சு. போலீஸ் ஆக்சிடென்ட் சொல்லி கேஸ முடிச்சிருச்சு. ஆனா உண்மையிலேயே இது ஆக்சிடென்ட் இல்ல, அது கொலை. எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்திருந்தா அந்த கேஸ் எடுத்து உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பேன். அதை பார்த்ததும் அதிகாரம் இருந்தா மட்டும் தான் நல்லது பண்ண முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். கலெக்டர் ஆகணும் முடிவு பண்ணேன். அப்பாட்ட சொன்னேன், அவர் என்ன இங்க அமுச்சு வச்சுட்டாருன்னு பழைய கதையெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். இங்க கிளாஸ்ல ராக்கெட் எப்படி செயல்படுகிறதுன்னு அதோட பிரின்சிபலை பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறார். யாருக்காவது பிரின்சிபல் தெரியுமா அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோயின் டேய் சொல்றா அப்படிங்குது. ஆனா அவன் எனக்கு ஆன்சர் தெரியாதுங்கிறான். சரி என்ன மனசுல படுதோ சொல்லு அப்படின்னு சொல்ல அதை இவர் பாத்துறாரு. பதில் தெரியும், ஆனா அவன் எந்திரிச்சு சொல்ல மாட்டேங்கிறான்னு இந்த பொண்ணு போட்டு கொடுத்துறா. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், தெரியாம இருக்குமா அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. ஆனா இவன் படிச்சது பிஏ. அன்னைக்கே சொல்லி இருந்தா இந்த அசிங்கம் வந்திருக்காரு. இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், உண்மையிலேயே நான் இன்ஜினியர் கிடையாது அப்படின்னு சொல்ல எல்லாரும் கொஞ்சம் மார்க் பண்ணுவானுங்க. இன்னும் தப்பு இல்ல தம்பி, உட்காரு தம்பின்னு உட்கார சொல்லியாச்சு. ஆனா இதை கொஞ்சம் அவ அவமானமா நினைக்கிறா. நம்ம பையன் நினைச்சிருந்தா சொல்லிருக்கலாம், சொல்லாம மறைச்சிருப்பான். அவ கோவமா தான் இருக்கிறா. நம்ம பையன் படிச்சது பிஏ மட்டும்தான், பிஏ ஸ்டூடெண்ட் தான். லைப்ரரியில லைப்ரரியன் கூட்டு வரதா சொல்லி பெரியவர் வராரு. இவனு என்னன்னு போறான். போன வருஷம் லைப்ரரியில இருந்த குப்பைகளை பழைய பேப்பர்ஸ் எல்லாம் தூக்கி போடும்போது 6800 ரூபாய் கிடைச்சதான். ஆனா இந்த வருஷம் 4800 ரூபாய் தான் கிடைச்சிருக்கு. அப்ப நடுவுல பணத்தை அடிச்சிருக்கிறியான்னு இவர் சந்தேகப்படுறாரு. கிலோ 12 ரூபாங்க, 400 கிலோ இருந்துச்சு, கணக்கு பண்ணி பாருங்கிறான். கணக்கு பண்ணா 4800
ரூபா தான் வருது, கரெக்டா தான் சொல்றேன். ஆனா அவர் நம்ப மாட்டேங்கிறார். எக்ஸ்ட்ரா காசு நீ அடிச்சிட்ட அப்படின்னு நினைக்கிறார். திருட்டு பயலன்னு திட்டுறாரு. எங்க அப்பா பத்தி தப்பா பேசாதீங்கன்னு இவன் சண்டைக்கு வரான். வேலை போச்சு லைப்ரரியில. எப்படி வேலை போகாம இருக்கும்? திருட்டு பயலன் திட்டினதும் எங்க அப்பா பத்தியா திருடங்கிறன்னு சொல்லிட்டு செருப்பை கழட்டிடுவான். வேலை போகாம என்ன பண்ணும்? அடுத்து கிளாஸையும் ஒழுங்கா அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். அடுத்து பையன் எங்கடா காணமேன்னு ஃப்ரெண்டு தேடி போவாரு. போய் பார்த்தா ஒரு மாவு மில்லுல எடுபடியா வேலை பார்த்துட்டு இருக்கிறான். பார்த்த ஃப்ரெண்ட் அப்படியே அரண்டு போயிருவாரு. ஹீரோயின் இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எக்ஸாம் எழுத போறாளாம். போய் பாடுறா அப்படின்னு சொன்னா இவன் பார்க்க பயப்படுறான். இங்கதான் இவன் தங்கியும் இருக்கிறானா. இந்த இருட்டுல எப்படா படிப்பேன்னு கேட்டா இப்படித்தான் படிப்பேங்கிறான். லைட் எல்லாம் போட்டு காட்டுறான். பேசாம ஏன் ரூம்ல வா, தங்கிக்கோ, இஷ்டத்துக்கு படி, யார் என்ன கேட்க போறான்னு கூட ஃப்ரெண்ட் சொல்லி பாக்குறான். அதுக்கு இந்த பையன் ஒத்துவர மாட்டேங்கிறான். ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும்டா, இங்கெல்லாம் இருந்து படிச்சா பாஸ் ஆறது ரொம்ப சிரமங்கிறான். செகண்ட் ரவுண்ட்ல இங்கிலீஷ் பேப்பர் வருது. பயங்கரமா வளைச்சு எழுதுறான். எக்ஸாம் சூப்பரா எழுதிட்டேன். டெரரிசம் பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கல்ல, ஹிந்தியில அன்னைக்கு நான் அழகா எழுதுனேன்னு அவர் சார் கூட பாராட்டினார்ல, அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பிச்சு படல எடுத்து தெரியுமா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா பக்கத்துல இருக்கிறவன் டெரரிசம் பத்தி கேள்வியே வரலையே அப்படிங்கிறான். இதோ இருக்கு பாருன்னு இவன் காமிக்கிறான். அங்கதான் பிரச்சனை. அது டெரரிசம் இல்ல, டூரிசம் இன் இந்தியான்னு போட்டிருக்கு. இந்தியாவுல சுற்றுலாவை பத்தி எழுதுங்கன்னு போட்டிருக்கு. அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல மாட்டிக்கிட்டான். போச்சு. இப்படியே நாட்கள் ஓடுது. நாட்கள் போயிட்டே இருக்கு. ஒரு நாள் சரி நம்ம காதலிய பாப்பமே சொல்லிட்டு சாரதாவை பாக்குறதுக்காக அவ சொன்ன ஊருக்கு அட்ரஸுக்கு போய் பாக்குறான். அவ அங்க இல்ல. அட்ரஸ் கிடைக்குமா, போன் நம்பர் கிடைக்குமான்னு கேக்குறான். உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு வேலைக்காரர் பொண்ணோட அப்பாவுக்கு போனை போட்டு விசாரிக்கிறார். இங்க இந்த பொண்ணு வாங்கின விதவிதமான விருதுகள் எல்லாம் இருக்குது, சர்டிபிகேட் எல்லாம் இருக்குது. சார் உங்ககிட்ட பேசணுமான்னு போனை கொடுக்குறாங்க. சாரதா தான் பேசுறாங்க. சார் இல்ல. எப்படி அந்த அட்ரஸ் உனக்கு கிடைச்சதுன்னு கேக்குது. ஞாபகம் இல்லையா, நீ தானே நம்ம ஸ்டார்டிங்ல பாக்கும்போது சொன்ன அப்படிங்கிறான். இவன் சரி ஏவன் தானே அந்த பொண்ணு கேக்குதுங்க. இவனுக்கு ஒன்னும் புரியப்படல. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கங்கிறான். ஒரு 5 நிமிஷம் பேசணுங்கிறான். சரி உன் மெயின் எக்ஸாம் என்னாச்சு, செகண்ட் ரவுண்ட்ல என்னாச்சுன்னு கேட்டா புட்டுக்குச்சுங்கிறான். அவன் பண்ண அந்த சொதப்பல பத்தி சொல்றான். சரி படிக்கிறத விட்டு ஏன்டா வீட்டுக்கு வந்தேன்னு கேக்குது அந்த பொண்ணு. உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு ஆரம்பிக்கிறான். சாரதா நான் உன்னை லவ் பண்றேன்ட்டாங்க. இதுக்கு அவகிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. நீ என்ன லவ் பண்றதானே அப்படின்னு கேட்பான். உனக்காக இந்த உலகத்தையே நான் அப்படியே தலைகீழா திருப்ப கூட தயார், இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்கிறான். ஆனா பொண்ணு போனை வேலைக்காரன் கொடு அப்படின்னு சொல்லுது. வேலைக்காரனும் தண்ணி கொண்டு வந்து கொடுக்க போனை கொடுத்துட்டான். அந்த அம்மா வேலைக்காரங்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னு தெரியல. சரின்னு போனை வச்சுட்டான். என்ன சொன்னாங்கன்னு கேட்டா இவனை டெல்லிக்கு போச்சனதா வேலைக்காரர் சொல்றாரு. வாங்கின தண்ணியை கூட குடிக்கல. அப்படியே வச்சுட்டு சோகமாயிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சு. எத்தனை வருஷம் ஓடி இருக்கும். இப்பதான் வீட்டுக்கு வரான். சொந்த பந்தம் எல்லாம் ஓடியாந்து கட்டி பிடிக்குது. பாட்டி எங்கன்னு கேட்டா சொந்த பந்தம் எல்லாம் பதில் சொல்ல முடியாம அமைதியா இருக்கிறாங்க. இவனு குடுகுடுன்னு ஓடி போய் பாப்பான். பாட்டி இல்ல, இறந்து போயிட்டாங்க போல. அந்த செய்தியை கூட இவனுக்கு சொல்லல. தான் செத்தாலும் சொல்ல வேண்டாம், அவன் படிக்கட்டும், அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு பாட்டிமா சொல்லிட்டாங்களாம். வரும்போது கண்டிப்பா என் பேராண்டி போலீஸ் யூனிஃபார்ம்ல தான் வருவான்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா பாட்டி. என்னடா தலையில என்ன தேய்க்க மாட்டியான்னு எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி விடுறாங்க. எண்ணெய் தேய்ச்சி குழி என்ன இருக்கிறாங்க. இவன் அழுகுறான். வீட்டுல ரொம்ப கஷ்டம் போல. அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் அழுகுறான். மாவுமில்ல வேலை பார்த்துட்டு படிக்கிற டைம் பார்த்துக்கிட்டு கிடைக்கிற காசுல கொஞ்சத்தை வீட்டுக்கு அனுப்புறான். நம்ம சார் யாரையோ கூட்டு வந்திருக்கிறார். யார் வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்ல பார்த்தா அப்பா வந்திருக்காருங்க. அன்னைக்கு போய் கோர்ட்ல கேஸ பாத்துக்கிறேன், சண்டை போறேன்னு சொல்லிட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறான். பார்த்ததும் ஓடியாந்து கட்டி பிடிச்சுக்கிறான். கிளர்க்கு அப்பா நாமளே அவரை மறந்துட்டோம்ல. பையனோட இந்த நிலைமைய பார்த்து அப்பா ஒரு மாதிரி ஆகுறாரு. என்ன டெல்லி பக்கம் வந்திருக்கீங்க? உன்னை பார்க்கத்தான் வந்தேன், உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக தான் வந்தேன், வா வீட்டுக்கு போலாங்கிறாரு. என்னடா அது, எப்படா இங்க வாழ்றன்னு கேக்குறாரு. 2 பேருமே வீட்டுக்கு போயிருவாங்கிறாரு. மேயர் பண்ணாப்லயே விதைகளை நாமளும் கள்ளச்சந்தையில விப்போம், வா போலாம், பணம் சம்பாதிக்கலாங்கிறாரு. கேட்டு பையன் ஆடி போறான். என்னப்பா அப்படி பேசுறீங்கிறான். எங்க அம்மா செத்து போனதை கூட யாரும் என்கிட்ட சொல்லல, உன்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னவ என்கிட்டயும் சொல்ல வேணான்னு சொல்லியிருக்கிறா. நேர்மையா இருந்தா லேட்டானாலும் ஜெயிச்சிடலாம் நினைச்சேன், இல்ல தோல்விதான் மிஞ்சிச்சுங்கிறாரு. உங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாள்ல செல்லா காசுன்னு, அது நிஜமாயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படுறாருங்க. என் உயரதிகாரி காலில் விழுந்து நான் வேலையை மறுபடியும் வாங்குறேன், வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறேன், போதும் சண்டை போட்டது போதும் அப்படின்னு அழுகிறாரு. நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாம் ஜெயிக்க வாய்ப்பே இல்லைங்கிறாரு. அழுகிறாரு. நம்மள மாதிரி ஆளுக தோல்வியை ஒத்துக்கிறவங்களும் கிடையாதுன்னு இவன் அப்பாவுக்கே அட்வைஸ் போடுறான். அப்பா ஒரு வழியா சமாதானப்படுத்திட்டான். பணத்தை பத்தியோ வீட்டை பத்தியோ நீங்க யோசிக்க வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கோர்ட்டு கேஸ பாருங்க, சிஸ்டத்தோட சண்டை போடுங்கன்னு ரொம்ப என்கரேஜ்மெண்டா பேசுறான். அதுக்கப்புறம் இன்னும் மாவுமில்லுல வேலை அதிகமாயிட்டே போகுது. ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேலை பார்ப்பானா, 6 மணி நேரம் படிப்பானா, 3 மணி நேரம் தான் தூங்கவே செய்வானா. ஒரு நாள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இங்க வரா. ஃப்ரெண்டுட்ட கூட ஹீரோவை பத்தி விசாரிச்சிருக்கா போல. ஃப்ரெண்டு சொல்லல. கிளாஸ் முடிஞ்சதும் மனோஜ் எங்கன்னு கேட்டா உள்ளதா இருக்கான், போய் பாருன்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டு போறார். வந்ததும் மன்னிப்பு கேட்கறா. ஒன்னும் பிரச்சனை இல்லங்கிறா. நான் ரொம்ப ரூடா நடந்திருக்க கூடாது, திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டியா, என் கையும் ஓடல காலும் ஓடல, அடுத்த நிமிஷமே உனக்கு போன் பண்ணேன், ஆனா நீ போயிட்டியா, மன்னிச்சுக்கன்னு திரும்ப சொல்லுவா. ஆனா நீ ரூடா நடந்துகிட்டதுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் உழைக்கிறேன், சில மணி நேரம் படிக்கிறேன், 3 மணி நேரம் தான் தூங்குறேன், இதுல காதலுக்கெல்லாம் எனக்கு
எங்க நேரம், ஐ ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறான். ஃபேமிலி கஷ்டம், அப்பாவை பத்தி பாட்டியை பத்தி எல்லாமே இவ தெரிஞ்சு வச்சிருக்கா. எல்லாத்துக்கும் சாரி கேட்கறான். நான் கிளம்புறேன்னு இவன் விறுவிறுன்னு அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். வேற எங்கேயாவது போய் கொஞ்சம் தனியா பேசலாமான்னு இவ கூப்பிட்டா, இப்ப வேண்டாம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எக்ஸாம் மறுபடியும் நம்ம எழுத போறோம்ல, அது முடியட்டும், அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறான். இவளும் புரிஞ்சுக்கிட்டு சரி மனோஜ், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணு அப்படின்னு கைகுலுக்கி அமுச்சு வைக்கிறான். அடுத்த சில மாதங்களுக்கு இவ அவனை டிஸ்டர்ப் பண்ணவே இல்ல. எக்ஸாம் எழுதியாச்சு, ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு 3வது முறையா ஃபெயில் ஆயிட்டான். அப்பாட்ட போன் பண்ணி முயற்சி பண்றேங்கிறான். கூடவே ஒரு பொண்ணு சுத்தி திரிவால இவன் முன்னாடியே, அந்த பொண்ணு பாஸ் ஆயிட்டா போல. நான் பாஸ் ஆயிட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா வந்து சொல்லுவா. இவன் டென்ஷன்ல அதுக்கு என்ன பண்ண சொல்ற அப்படின்னு சத்தம் போடுறான். அவ ஒரு மாதிரி ஆயிட்டா. போடா அப்படின்ட்டு போயிட்டா. ஹீரோயின் வர்றா. மனோஜ் எங்கன்னு கேட்டா தெரியல, இங்க வரலங்கிறான் ஃப்ரெண்டு. அவன் எக்ஸாம்ல கிளியர் பண்ணது கூட அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. எங்க இருக்கானோ அட்ரஸ் சொல்லு, நான் போய் பாக்குறேன்னு அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு இவ போய் பாக்குறான். போனது பார்த்தது இதெல்லாம் பார்த்து இவ இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்து மிரண்டு போறான். பாஸ் ஆன மேட்டர் சொல்ல சந்தோஷப்படுறான். அவனு கேர் பண்ணிக்கல, ஏன்னா பாஸ் ஆவேன்னு அவனுக்கு தெரியும். அடுத்து மெயின் எக்ஸாமுக்கு நிறைய போராட வேண்டி இருக்கும், நிறைய எஸ்ஏ ரேட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். எப்படி சமாளிப்பேன்னு கேட்டா நான் சமாளிப்பேங்கிறான். ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் நீ வேலைக்காக செலவிட்டா எப்படி உன்னால மேனேஜ் பண்ண முடியும்னு பொண்ணு கேக்குறா. ஒர்க் பண்றத நிப்பாட்டுங்கிறா. நான் பணம் தர்றேன், பின்னாடி சம்பாதிச்சுட்டு திரும்ப கொடு அப்படின்னு கேக்குறா. ஆனா எனக்கு பணம் எல்லாம் தேவையில்லைங்கிறா. பணம் தேவையில்லைன்னா அப்புறம் எதுக்கு இங்க வேலை பாக்குற, நீ தான் சொன்ன எக்ஸாம் முடியட்டும் பாக்கலான்னு, நான் வந்துட்டேன். அப்படி இப்படி நீ அட்வைஸா போட்டுக்கிட்டு இருக்க, உன் உலகம் வேற என் உலகம் வேறங்கிறான். அப்துல் கலாம் தெரு விளக்குல படிச்சாராம், நான் மாவுமில்லில் இருக்கிற விளக்குல படிக்கிறேன், படிச்சுட்டு போறேங்கிறான். 20 கேள்வி கேட்கப்பட்டதான் அந்த செகண்ட் ரவுண்ட் எக்ஸாம்ல. அதுல இவனால 12 கேள்விகளுக்கு தான் பதில் சொல்ல முடிஞ்சது. மறுபடியும் ஃபெயில் ஆயிட்டான். இவங்க செட்டில் இன்னொருத்தவன் பாஸ் ஆயிட்டான் போல, அந்த இங்கிலீஷ் மீடியம் பையன், பணக்கார வீட்டு பையன். பாராட்டுறாங்க எல்லாரும். இந்த கேப்ல இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. அத ஃப்ரெண்டு நோட் பண்றாரு. இத பார்த்துட்டு இவனால விட்டுட்டு போயிடுச்சுல்ல, தப்பா ஒரு ஜோக் அடிக்கிறான். சாரதா இல்லன்னா டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது, இந்நேரம் எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணிருப்பான். அவன் வந்ததுனாலதான் ஃபெயில் போயிட்டதா ஒரு பிட்ட போட்டு விடுறாங்க. மனோஜோட நல்லதுக்கு தான் சொல்றேன்னு மனோஜ மொரட்ட சிங்கிளா இருக்க வைக்க பாக்குறான். இத கேட்டு சாரதா அழுகுறா. தெரியல, ஆளு விட்டு போயிட்டான்னு நல்லா சரக்கடிச்சிருக்கான் போல, ஏட்டிக்கு புட்டியா பேசுறான். எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரிதான், வெற்றியை நோக்கி ஓடுவாங்க, தோக்குறவங்கள மதிக்க மாட்டாங்கன்னு பேசி முடிக்கல. அதுக்குள்ள இவ விறுவிறுன்னு கிளம்பி போறான். அவன் குடிச்சிட்டு உளறான், கண்டுக்காதன்னுவான். அன்னைக்கு போன்ல என்கிட்ட என்ன சொன்ன, நீ ஐ லவ் யூ மட்டும் சொல்லு, உலகத்தையே தலைகீழா திருப்புறேன்னு சொன்னேன்ல, இப்ப சொல்றேன், நான் உன்னை லவ் பண்றேங்கிறா. உலகத்தெல்லாம் திருப்ப வேண்டாம், போய் படிங்கிறா. பையன் தெரிச்சு ஓடுறான், விறுவிறுன்னு ஓடுறான். எங்கடா ஓடுறான்னு பார்த்தா கலெக்டரோட வீட்டுக்குள்ள ஓடுறான். யாரா கலெக்டர்? அட நம்ம மோகனு, என்ன மறந்துட்டியா, அன்னைக்கு நான் டீ கொடுத்தனே, நீ கூட ஏதாவது உதவி தேவைன்னா என்ன வந்து பாருன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னதும் அவருக்கு ஞாபகம் வருது. விடுங்கிறாங்க போலீஸ்காரரை. விட்டாச்சு, என் எல்லா அட்டம்ப்டும் முடிஞ்சிருச்சு, என்னோட கடைசி அட்டம்ப்ட், உன்னோட உதவி தேவைன்னு வந்து நிக்கிறான். 5 நிமிஷம் கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சுறான். சரி என்ன கூப்பிடுறாப்ல, சொல்லி என்னன்னு உள்ள வந்து உட்கார்றாரு. பல தடவை நான் முதல் ரவுண்ட கிளியர் பண்றேன், ஆனா செகண்ட் ரவுண்ட்ல ஏதோ தப்பு பண்றேன், மெயின் எக்ஸாம் என்னால கிளியர் பண்ணவே முடியலங்கிறான். இனிமே வரப்போறதான் கடைசி அட்டம்ப்டா, இந்த அட்டம்ப்ட்ல ஜெயிச்சே ஆனுங்கிறான். பாரு, செகண்ட் ரவுண்ட்ல 20 கேள்வி இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கு நீ 9 நிமிஷத்துல ஆன்சர் பண்ணாதான் உன்னால மொத்தத்தையும் கிளியர் பண்ண முடியும். 9 நிமிஷத்துல ஒரு எஸ்ஏ நீ எழுதி முடிக்கணும்னா அதுக்கு உனக்கு 200 வார்த்தைகள் போதுமானது. 40 செகண்ட் எடுத்துட்டு கேள்வி எப்படி புரிஞ்சுக்கோ, அனலைஸ் பண்ணு, இப்படி எல்லாம் பேச ஆரம்பிக்க, சார் 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 கொஞ்சம் வேகமா போறீங்க, ஸ்லோ சார் ப்ளீஸ் சார் அப்படிங்கிறா. அனலைஸ் பண்ற அந்த நேரம் போக மீதி உனக்கு 8 நிமிஷம் 20 செகண்ட் கிடைக்கும் ஒரு கேள்விக்கு எஸ்ஏ எழுத, அதுவும் 200 வார்த்தைகளுக்குள்ள எழுத. புரியுதா அப்படின்னு கேட்க புரியுதுங்கிறான். ஒரு கேள்விக்கு 200 வார்த்தைகள்னா 20 கேள்விக்கு 4000 வார்த்தைகள், மொத்தம் 9 பேப்பரா. 9 இன்ட்டு இந்த 4000 வார்த்தைகளை போட்டீங்கன்னா 36,000 வார்த்தைகள் வருமா. இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன் புரியுதான்னு கேட்டா புரியுதுங்கிறாப்ல. ஒரு பேப்பர் பேனா கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு நம்ம பயகிட்ட கொடுத்துட்டு, உனக்கு நான் 8 நிமிஷம் 20 செகண்ட் தரேன், 200 வார்த்தைகள்ல எனக்கு எழுதி கொடுன்னு கேட்கிறாரு. டாபிக் என்னன்னு கேட்டா, உன் பேர் என்னன்னு கேட்கிறார். மனோஜ் குமார் சர்மா தான் டாபிக்கோட பேரு. மனோஜ் குமார் சர்மாவை பத்தி 200 வார்த்தைகள்ல ஒரு எஸ்ஏ எழுதுன்னுட்டாரு. ரொம்ப ஈஸிங்கிறாரு. யாரு, நம்ம ஹீரோ. அப்ப எழுத ஆரம்பி, யுவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ். இவனும் விறுவிறுன்னு எழுத ஆரம்பிக்கிறான். அவர் அந்த பக்கம் போய் மத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இவன் என்ன எழுதினாலும் அடிக்கிறான் எழுதுறான். இங்க வேலையை முடிச்சுட்டு டைம் முடிஞ்சு போச்சு சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. பார்த்தா ரொம்ப ஈஸியான கேள்வி. என்ன, உன்னை பத்தி ஒரு எஸ்ஏ எழுத சொன்னேன், அதுக்கே திக்கு முக்காடி போயிட்டேன். ஏன்னா ஒரு பக்கத்துல பாதி கூட அவன் எழுதி முடிக்கல. நல்லா தெரிஞ்ச ஒரு டாபிக், உன்னை பத்திய ஒரு டாபிக், அதுக்கே சேர்ந்தாப்புல 90 வார்த்தைகள்ல நீ இன்னும் எழுதி முடிக்கல. அப்படி இருக்க சோசியல் ஜஸ்டிஸ் பத்தியோ, கவர்னன்ஸ் பத்தியோ, இன்டர்னல் செக்யூரிட்டியை பத்தியோ, ஃபாரின் அஃபேர்ஸ் பத்தியோ எப்படி உன்னால 200 வார்த்தைகள் எழுத முடியும் அப்படின்னு கேட்கிறார். ஒரு மாதிரி வெக்ஸாரா. உன்னை டிமோட்டிவேட் பண்றதுக்காக சொல்லல, ஆனா சிம்பிளா சொல்றேன், உன்னால முடியாதா தம்பின்னு டாப்ல. இதெல்லாம் கேட்டதும் வெக்ஸ் ஆயிடுவான். நம்ம சாரு தான், டேய் அவன் பேச்ச கேட்காதரா, 15 மணி நேரம் மில்லுல வேலை பார்த்துட்டு கிடைக்கிற நேரத்துல படிக்கிற உன்னோட அருமை எல்லாம் அவனுக்கு தெரியாதுரான்னு சார் சொல்லுவாரு. அப்பயும் இவன் டீ கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான்.
சொல்றான். நிறுத்து, எல்லாத்தையும் நிப்பாட்டு. இப்படியே நீ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா கடைசி அட்டம்ப்ட்லயே நீ புட்டுப்ப. அங்க இந்த பையன் ஒருத்தன் வேலை பார்ப்பான்ல, மளிகை சாமான் வாங்கிட்டு வந்தானே, அவன் இங்க டீ கடையில தான் வேலை பார்ப்பான். அவனை கூப்பிட்டு என் ரூம்ல என் சாமானெல்லாம் கிளியர் பண்ணு, ஹீரோவோட சாமானெல்லாம் கொண்டு போய் அங்க வை, உனக்கு இங்க வேலை இல்ல, அவன் கூடயே இரு, 3 வேளை அவனுக்கு சோறு போடு, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடு, ரூம் விட்டு அவன் வெளியில வரக்கூடாது, படிப்பு 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 தான் இருக்கணும், இந்த டீ வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், டீ கடை நான் பாத்துக்கிறேன்னு உணர்ச்சி பொங்க பேசுறாரு. உன் குடும்பத்துக்கு கூட நான் பணம் அனுப்புறேன், மாவு மில் பக்கம் எல்லாம் போவே கூடாதுன்னு கட்டன் ரைட்டா சொல்லிட்டாப்ல. லோனு தான், கடன் தான், உன் முதல் சம்பளத்துல எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துறா, புரியுதா அப்படின்னு சத்தம் போடுறாரு. அப்பயும் ஒத்துக்க மாட்டான். இது என்ன உனக்கான ஃபைட் நினைச்சிட்டு இருக்கிறியா? நமக்கான ஃபைட். நம்மள ஒருத்தன் ஜெயிச்சா கூட நாம எல்லாருமே ஜெயிச்ச மாதிரி. போ, சொல்றத செய்யணும், ரூம கொடுத்து எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கிறார். எலக்ட்ரிக் ஸ்டவ் அங்க இருக்கு, வேண்டிய ஐட்டங்களை அந்த பையன் சமைச்சு கொடுத்துருவான். காதலி வேற ஸ்டாப் வாட்ச வாங்கி கொடுக்குறா. டைம் மேனேஜ்மெண்ட் தான் இந்த எக்ஸாம்ல ரொம்ப முக்கியம். 200 வார்த்தைகளை 8 நிமிஷம் 40 செகண்டுக்குள்ள எழுதி முடிக்கணும்ல, டைம் தான் முக்கியம். படின்னு அவளும் மோட்டிவேட் பண்றா. பயங்கரமா படிக்கிறான். கிளாஸ் அட்டெண்ட் பண்றது அந்த பொண்ணு, நம்ம ஹீரோயின் நோட்ஸ் எடுத்து அதையும் இங்க கொடுத்து விடுறா. நோட்ஸையும் இங்க கேதர் பண்ணலாம், படிக்கவும் செய்யலாம். படு பயங்கரமான எஃபர்ட். அடுத்து காதலி வரா. கையில நிறைய பேப்பர்ஸ். என்னன்னு கேட்டா, கடந்த 10 வருஷத்துல வந்த மொத்த கொஸ்டின் பேப்பரையும் கொண்டு வந்து வைக்கிறா. எல்லா கொஸ்டினுக்கும் நீ ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ வேற எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கறால, அதுல முதல் ரவுண்ட் பாஸ் பண்ணிட்டாலாம். ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு இல்ல, பிசிஎஸ் எக்ஸாம்னு ஏதோ ஒரு எக்ஸாம் சொல்றாங்க, என்னன்னு நமக்கு தெரியல. அதுல மெயின் எக்ஸாமுக்கு இவ ஊருக்கு போறாளாம். இந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்றா. ஊர்ல மாநில லெவல்ல நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு ட்ரை பண்றா. அங்க அவளுக்கு செகண்ட் ரவுண்டுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. போய் எழுதணும்னு சொல்ல நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். எப்ப படிக்கிறான் எப்ப தூங்குறானே தெரியல. சார் வந்து ஊசி போடுறாரு. சாரதா போன் பண்ணா மெயின் எக்ஸாம கிளியர் பண்ணிட்டாலாம். அடுத்து அவளுக்கு தேர்ட் ரவுண்டு இன்டர்வியூ மட்டும் தானா. உங்க அம்மாட்ட கூட நான் பேசிட்டேன், இந்த மாச பணம் போயிடுச்சு, நீ படிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு சாரும் பாராட்டுறாரு. முதல் சம்பளத்துல நான் கொடுத்த காசை டபுளா கொடு, போதுமா, படின்னு படிக்க வைக்கிறாப்ல. கரண்ட் போச்சு. இப்ப படிக்கிறதுக்கு வேற வழி இல்லாம தெருவிளக்குல உட்காந்து தான் படிக்கிறான். ஓடியா சாரதா கூப்பிடா அப்படின்னு சொல்ல பவர் இப்ப வந்துருச்சு. போன்ல பேசிட்டு இருக்கிறா சாரதா. ஓடி போய் அட்டன் பண்றா. இன்டர்வியூவும் அந்த பொண்ணு கிளியர் பண்ணிட்டாலாம். டெபுட்டி கலெக்டரா, மாவட்ட துணை ஆட்சியரா அவளுக்கு வேலை கிடைச்சிருச்சான். அது இவனுக்கு இன்னும் ஒரு பெரிய மோட்டிவ் ஆயிடு. இன்னும் வெறி கொண்டு எழுத ஆரம்பிக்கிறான். அடுத்த ரிசல்ட் வருது. ஃப்ரெண்டு எப்பவும் போல ஃபெயில் ஆயிட்டான். அப்பா போன் பண்ணி என் படமெல்லாம் வீணா போச்சு, வைடா போன்னு திட்டுறாரு. அதே சமயம் நம்ம ஹீரோ வருவான். ஒரு நிமிஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு போன்ல பேசிட்டு இருக்காரு. இவரு போன் கொடு, சாரதாட்ட பேசணுங்கிறான். பாஸ் ஆயிட்டேன்னு கேட்டா ஆமான்னு சொல்லி கட்டி பிடிக்கிறான். இந்தா சாரதாட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கறான். நான் பாஸ் ஆயிட்டேனா இல்லையான்னு ஒரு வார்த்தை என்ன பார்த்து கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்கறான். நான் ஃபெயிலா போயிட்டேங்கிறான். எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறான். இத பத்தி ஆனா உங்க யாருக்குமே எந்த கவலையும் இல்ல. ஐபிஎஸ்னா என்னன்னு தெரியாத ஒன்ன இவ்வளவு தூரம் கொண்டு வந்தேன் நானு. ஆனா என்ன பத்தி ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறேல, நீயும் உன் கேர்ள் ஃப்ரெண்டு எங்கேயாலும் போய் தொலைங்க அப்படின்னு திட்ட ஆரம்பிக்க பதிலுக்கு இவனு திட்டுறான். நீ தைரியமா உங்க அப்பா கிட்ட உனக்கு எது பிடிக்கும் பிடிக்கான்னு ஓப்பனா பேசியிருக்கணும். அப்பாட்ட பேசுறதுக்கு தைரியம் இல்ல, என்கிட்ட எகிற அப்படின்னு திட்டுறான் இவன். போன் பண்ணி அம்மாட்ட சொல்ல அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காதலி வீட்டுக்கு போன போட்டு இந்த மாதிரி மெயின் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன், அவகிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அம்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு உள்ள போய் பொண்ணு கிட்ட பேச போறாங்க. ஆனா பொண்ணு அங்க சோகமா இருக்கிறா. ஏன் ஹீரோ கிட்ட போய் சொன்ன அப்படின்னு அம்மா பேசுறத வச்சு பார்த்தா அங்கே ஏதோ ஒரு குட்டி கலாட்டா நடந்திருக்குன்னு தெரியுது. இவனும் போனுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறான். டெல்லிக்கு நான் இன்டர்வியூ போகும்போது என் கூட வரணும்னு அந்த பொண்ணை கூப்பிடுறான். குட்டி கலாட்டா என்னன்னா, யாரோ ஒருத்தன் பொண்ணோட அப்பாக்கு போனை போட்டு உங்க பொண்ணு இந்த பையன் கூட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கு, ஒரே ரூம்ல ஒன்னா ராத்திரி முழுக்க தங்குறாங்க அப்படி இப்படின்னு என்னத்தையோ போட்டு விட்டானுங்களாம். போய் தான் அது. அப்பாட்ட சொல்ல வேண்டியதானு கேட்டா சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. பெத்த புள்ளைய விட 3ஆம் மனுஷன் சொல்றதான் எங்க அப்பா நம்புறாருன்னு பொண்ணு சொல்றா. நான் உங்க அப்பாட்ட பேசுறேங்கிறான். எல்லாம் மறந்துரு, நீ இன்டர்வியூல போக்கஸ் பண்ணு, பாத்துக்கலான்னு பொண்ணு பேசுறா. அடுத்து தான் ஃப்ரெண்டுக்கு போன போட்டா போன் கால போலீஸ் ஸ்டேஷன்ல வேற யாரோ எடுக்கிறாங்க. ஃப்ரெண்டு ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டானா. கேள்விப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறான். நிறைய பேட்ட சொல்லிப்பான் போல, ஒருத்தனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரல. நம்ம பையன் மட்டும்தான் நண்பனுக்காக ஓடியாந்துருக்கான். சரக்கு அடிச்சிட்டு பப்ளிக்கா எல்லாரையும் திட்டி கத்திக்கிட்டு இருந்தானா. எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்கலப்பா, எங்க அப்பனுக்கு போன போட்டு தான் திட்டினேன், கடைசியில சொல்லிட்டேன், என் மனசுல இருந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இனிமே ஐஏஎஸ்க்காக நான் போராட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சந்தோஷப்படுறான். நம்மால இருக்கிற சேர்ல உட்கார்றான். அதையே போலீஸ் ஒரு மாதிரியா பாக்குறாப்ல, எப்படியும் உட்காரலாங்கிறாப்ல. பப்ளிக் பிளேஸ்ல சத்தம் போட்டு பேசிட்டு இருந்தான் தம்பி. டே அமைதியாறான், என்கிட்டயே எகிரி சத்தம் போடுறான் அப்படிங்கிறாரு போலீஸ். உங்களை அடிச்சாப்லையான்னு கேட்டா அடிக்கலங்கிறாரு. உங்களை கட்ட பாத்துல திட்டானான்னு கேட்டா இல்லங்கிறாப்ல. அப்புறம் ஏன் பிடிச்சி உள்ள போட்டிருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஐபிசில எந்த செக்ஷனுக்கு கீழே இவனை இப்ப பிடிச்சி உள்ள போட்டிருக்கீங்கன்னு கேக்குறாரு நம்ம ஹீரோ. தண்ணி அடிச்சான், பப்ளிக் நியூசன்ஸ், உள்ள அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, கோர்ட்டுக்கு போனீங்களா இல்ல நீதிபதி வீட்டுக்கு போனீங்களா, அரசு வாரண்ட் வாங்குனீங்களா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்க 3000 ரூபாய் ஃபைன் கட்டியிருக்கான். இன்னும் பேலன்ஸ் 2000 ரூபாய் ஃபைன் கட்டணும், அப்பதான் விடுவேங்கிறாரு போலீஸ். உப்பு சப்பு இல்லாத ஒரு கேஸ, அதுவும் வாரண்ட் இல்லாம நீ போட்டுறேன்னு சொல்ற, அரெஸ்ட் பண்ண ஃபைன் சொல்ற, ப்ரூஃப் இருந்தா காட்டு, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா டேமேஜ் பண்ணதா சொல்ற, எவிடன்ஸ் இருந்தா காட்டுன்னு கேக்குறாப்ல. அதெல்லாம் தெரியாது, ஃபைனை பே பண்ணாதான் விடுவோங்கிறாரு போலீஸ். இதுக்கு பேரு ஃபைன் இல்ல, இதுக்கு பேரு லஞ்சம்
அப்புறம் கரப்ஷன்ங்கிறான் இவன். உன் சீனியர் நடந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கிறார், அவர் தான் விட்னஸ் பாத்துக்கங்கறாப்ல. இன்னும் ஒரு மாசத்துல என்னோட இன்டர்வியூ வரப்போகுது, அதுல பாஸ் ஆயிட்டா நான் IPS ஆபீசர் ஆயிடுவேன். நான் போடுற முதல் கையெழுத்து உன்னோட சஸ்பென்ஷன் லெட்டரா தான் இருக்கும், பாத்துக்கன்னு மிரட்டுறாப்ல. சீனியர் வந்து வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு விட்டுருப்பா அப்படிங்கிறாப்ல. சார் 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிருக்காப்ல அப்படின்னு சொல்ல அதையும் கொடுத்துருங்கிறாரு. வெளியில வந்துட்டாங்க. போனை கொடுன்னு போனை வாங்குறான். போனை வாங்கி டயல் நம்பர்ல செக் பண்ணி பார்த்தா சாரதாவோட அப்பாவுக்கு போன் பண்ணி தப்பு தப்பா சொன்ன அந்த மூணாவது மனுஷன் இவன் தாங்க. சந்தேகப்பட்டு தான் போனை செக் பண்ணா சரியா போச்சு. இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காதரா அப்படின்னு ஃப்ரெண்ட திட்டிடுறாரு நம்ம ஹீரோ. இன்டர்வியூக்கு எல்லாரும் போவாங்க, டை கட்டிட்டு போவாங்க, டை கட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு சார் பேசிட்டு இருப்பாப்ல. இவன் டை மட்டும் வேண்டாங்கிறான். பார்த்தா நம்ம டெபுட்டி கலெக்டர் ஹீரோயின் வந்துடுறா. நீ கட்டி விடுமா அப்பதான் கேப்பான்னு சொல்லி கட்டி விட சொல்ல இவனும் சந்தோஷப்படுறான். நல்லா நீட்டா கட் பண்ணி சேவ் பண்ணி டை கட்டி இன்டர்வியூக்கு தயாராயாச்சு. ஃப்ரெண்டு ஒரு மாதிரியா இருப்பான். இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட ஒரு தடவை பாக்கணும்னு வராங்க. அதுல ஃப்ரெண்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாப்ல. இப்ப பொறாம இல்ல, கண்டிப்பா பாஸ் ஆயிடணும் வாழ்த்துறாரு. சாரதா கிட்டையும் மன்னிப்பு கேட்கறான். நான் தான் உங்க அப்பா கிட்ட தப்பு தப்பா சொன்னேன்னு. நீ அப்படி சொன்னதுனாலதான் எங்க அப்பாவுக்கு எனக்கும் நிறைய பேசணும் நிறைய பேசணும். இப்ப என்ன அவர் நல்லா நம்புறாரு. எனக்காக டாக்ஸி புக் பண்ணி அந்த பையன் கிட்ட போ, நல்லபடியா அவனை இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண சொல்லுன்னு என்ன அமுச்சு வச்சதே எங்க அப்பான்னு சொல்லி அவளும் சந்தோஷப்படுறா. அப்புறம் நீ ஆசைப்பட்டாப்ல ஒரு டிவி ரிப்போர்ட்டர் ஆகு, என்னோட வாழ்த்துக்கள்னு ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட வாழ்த்துறாங்க. ஒரு பிரைவேட் டாக்ஸியவே அப்பா கொடுத்து விட்டுருக்காரு இவங்களோட இன்டர்வியூக்காக. ஷூ போட்டு அப்படியே ஜம்முன்னு போறாங்க. போற வழியில ஏதோ லெட்டர் கொடுக்குறா. இப்போ ஓபன் பண்ணி பார்க்க வேண்டாம், நான் இல்லாதப்போ தனியா இருக்கும்போது ஓபன் பண்ணி படிங்கிறா. இவனும் வாங்கி வச்சுக்கிட்டான். ஒரு வழியா இன்டர்வியூக்காக உள்ள வந்தாச்சு. டேபிளுக்கு ஒரு 4-5 பேருன்னு உட்கார வச்சிருக்காங்க. ஓவராலா இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. அடுத்து நம்ம பையிலையும் கூப்பிடுறாங்க. ஒரு பீனு தான் கூட்டு போனோம். உன்னை இன்டர்வியூ பண்ண போறவரு இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு தான் ஃபேவர் பண்ணுவார், ஹிந்தி மீடியம் பசங்களை கண்டாலே அவருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு பயாஸ்டான ஆளு. 12ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆனவனே நீ பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், அதெல்லாம் தயவு செய்து உன்னை இன்டர்வியூ பண்றவங்கிட்ட சொல்லிடாத. ஒரு வருஷம் இவருக்கு லேக் ஆயிருக்கும். ஏன் லேக்னு டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணவங்க கேட்டிருப்பாங்க. ஃபெயிலா போயிட்டேன்னு இவன் சொல்லியிருப்பான். பாட்டி கிட்டி செத்து போச்சு அது இதுன்னு இடத்தையா சொல்லு, உண்மையை சொல்லி தொலையாதுன்னு பியூனு நல்லபடியா சொல்லி அனுப்புறாரு. நம்மால இப்போ ரூமுக்குள்ளேயே போயிட்டாங்க. உள்ள வந்து உட்காந்தாச்சு. ஒரு ஆளை இன்டர்வியூ பண்றதுக்கு கிட்டத்தட்ட 5 பேர் இருக்காங்க பாத்துக்கங்க. 12th எக்ஸாம்ல இவன் ஃபெயில் ஆயிருக்கான். மார்க் ஷீட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. சர்மா பேசுறது கேக்குதா அப்படின்னு கேக்குறாப்ல அவரு. ஆமா சார் நான் ஃபெயில் ஆயிட்டேன் தான். ஏன்னு கேப்பாரு. பீன் சொன்னால பாட்டி செத்து போச்சுன்னு. அத சொல்ல சொன்னா நம்ம ஹீரோ அந்த எக்ஸாம்ல ஸ்கூலே சீட்டிங் பண்ண பார்த்தோம், பிட் அடிக்க பார்த்தோம். ஸ்கூல்ல இருந்த எல்லா பேருமே ஃபெயில் ஆயிட்டாங்க, நானும் ஃபெயில் ஆயிட்டேன்னு ஓப்பனா உண்மையை உடைக்கிறாங்க. புதுசா ஒரு டிஎஸ்பி வந்தாரு. ஹெட் மாஸ்டரோட துணையோட வாத்தியாரோட துணையோட நடந்த கூத்து எல்லாத்தையும் அவர் தடுத்து நிறுத்தினாரு. இதையெல்லாம் சொன்னதும் என்ன இவ்வளவு ஓப்பனா பேசுறானேன்னு பாக்குறாப்ல. சரி ஓகே தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம், நீ கிளம்பு அப்படின்ட்டாப்ல. அடுத்த கேள்வியே கேட்கல, அதிர்ந்து போயிட்டான் இவன். சொன்னது கேட்கலையா கிளம்புங்கிறாங்க. சரி சார்னு எந்திரிக்கிறாங்க. அப்போ அந்த 5 பேர்ல ஒரு அம்மா கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அனுப்புது. இவனுக்கோ அல்லு விட்டுரும். கோட்டை கழட்டி கையில வச்சுக்கிட்டான். அப்பதான் அதுல இருந்து அந்த லெட்டர் அவனுக்கு ஞாபகம் வருது. எடுத்து படிக்கிறான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டு எழுதி வச்சிருக்கான். படிச்சதும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டான், ரொம்பவே மோட்டிவ் ஆயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாத்தையும் மறந்து பதட்டப்படாம இப்போ மைண்ட் ரிலாக்ஸா இருக்கிறான். மறுபடியும் உள்ள கூட்டு வர்றாங்க. நம்ம அழு போறான். வந்து உட்காருப்பான உட்கார வச்சாச்சு. ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீட் பண்ண அந்த மேட்டர் எங்க கிட்ட சொன்ன, உடம்பு சரியில்லை பாட்டி இறந்துருச்சு இப்படி ஏதாவது சொல்ல வேண்டியதானு அந்த அம்மாவே கேக்குது. இன்டர்வியூ பண்றவங்களே. ஆனா அது தப்பு இல்ல மேம்ங்கிறான். நான் சீட் பண்ணது தப்பு, அத உங்ககிட்ட மறைக்கிறதுக்காக நான் சீட்டிங்கா போய் சொல்றதும் தப்பு இல்ல அப்படின்னு இவன் சொல்றான். அப்ப ஏன் ஃபர்ஸ்ட் டைம்ல நீ சீட் பண்ண, முதல் தடவையே அங்க சீட் பண்ணாம நீ இருந்திருக்கலாம்ல அப்படின்னு அந்த அம்மா கேட்கும். அது தப்புன்னே எனக்கு தெரியாது மேடம்ங்கிறான். பிட்ட அடிக்க சொல்லி சொன்னதே டீச்சர் தான், அப்புறம் எப்படிப்பா நீ அடுத்த தடவை எக்ஸாம்ல பாஸ் ஆன நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு இன்னொரு அம்மா கேட்கும். மறுபடியும் டீச்சர் ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா நம்ம பைய ஆமா அந்த எக்ஸாம்லயும் டீச்சரு எல்லா பேரையும் பிட் அடிக்க அலோவ் பண்ணாரு, வாத்தியார அலோவ் பண்ணாரு. ஆனா நான் பிட்டு எழுதல. ஒரு கால் நான் சீட் பண்ணியிருந்தேன்னா 10th எப்படி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருந்தனோ அதே மாதிரி 12th நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருப்பேன். ஆனா நான் 3rd கிளாஸா தான் பாஸ் ஆயிருந்தேன். நான் பிட் அடிக்கல, படிச்சு எனக்கு என்ன வந்ததோ அதைத்தான் எழுதுனேங்கிறான். அந்த டிஎஸ்பி சாரை மட்டும் நான் பார்க்கலன்னா கண்டிப்பா நான் பிட் அடிச்சிருப்பேன். என் வாழ்க்கை மாறி இருக்காது. என் கிளாஸ்ல அந்த எக்ஸாம் எழுதின எல்லா பேருமே என்ன தவிர எல்லாருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருந்தாங்க. நான் மட்டும் 3rd கிளாஸ். ஆனா எல்லாரை விட நான் தான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணதா நம்ம பைய சொல்றான். அங்க இருக்கிற ஒரு அம்மா எப்படி வாத்தியாரே உதவி பண்றாங்க சீட்டிங் பண்றதுக்குன்னு பேச, வாத்தியாரா ஹெட் மாஸ்டரே உதவி பண்ணுவாரு, இது எங்களோட கலாச்சாரம்னு வேற அவர் சொல்லுவாரு. ஏன் பசங்களை படிக்க விடாம வாத்தியாரோ பிரின்சிபலோ பண்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டா, ஸ்கூல்ல நடத்திக்கிட்டு இருக்கிறதே ஒரு மேயர் தான். பசங்க எல்லாத்தையும் இப்படியே படிக்காதவங்களாவே கொண்டு வந்து ஒரு 10-12 வரைக்கும் கொண்டு வந்துட்டு ஏதோ ஒரு பியூன் வேலை ஏதோ எடுபடி வேலை அப்படி இப்படின்னு ஏதாவது கொண்டு வந்து அப்படியே செட்டில் ஆகணும்னு பாக்குறாங்க. பிட் அடிக்காம நல்லா படிச்சு விவரத்தை தெரிய ஆரம்பிச்சோம்னா நாம கேள்வி கேட்க ஆரம்பிப்போம். அது அரசியல்வாதிகளுக்கு பிடிக்காது. அப்படியே கீழேயே வச்சிருந்தாதான், கண்ணை கட்டி வச்சிருந்தாதான் ஜாதியின் பேரால மதத்தின் பேரால அது இதுன்னு பிரச்சனை பண்ணி ரொம்ப ஈஸியா ஓட்ட வாங்க முடியும். அதுக்காக அரசியல்வாதிகள் பண்ற சேட்டன்னு எடுத்து சொல்றான். நினைச்சு பாருங்க, உங்கள மாதிரி என்ன மாதிரி இந்தியால இருக்கிற அத்தனை பேருமே நாம படிச்ச விஷயங்கள் எல்லாம் படிச்சிருந்தாங்கன்னா
சொல்றாங்கன்னா அரசியல்வாதிகள்லாம் இவ்வளவு ஆட முடியுமா அப்படின்னு ஒரு அறிவுபூர்வமான அமர்க்கலமான ஒரு பதில சொல்லுவான். நீ பேசுறத பார்த்தா பேசாம நீ அரசியல்வாதி ஆகலாமே அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. அவர் இங்கிலீஷ்ல ஏதோ ஒரு வார்த்தை கேட்பாரு. அந்த ஒரு வார்த்தையோட அர்த்தம் எனக்கு புரியாது. ஓப்பனாவே அந்த வார்த்தையோட அர்த்தம் புரியல, கொஞ்சம் ஹிந்தியில கேளுங்கன்னு கேட்பான். இது கூட தெரியலையே, எப்படா உன்னால எங்களை மாதிரி ஆட்களோட வேலை பார்க்க முடியும்னு கேட்டா, கண்டிப்பா முடியும், உன்னால ஃபிட் ஆக முடியாதுன்னு சொன்னா என்னால ஃபிட் ஆக முடியுங்கிறா. எப்படின்னு அவர் கேட்பாரு. ஏன்னா மொழிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஊடகம், ஒரு மீடியம் தான், அது அறிவு இல்லங்கிறா. இந்த மாதிரி கதையெல்லாம் பேசுறவங்க உங்க பலவீனத்தை மறைக்கிறதுக்காக நீங்க பேசுற பேச்சுன்னு முக்கியமான ஆளு சொல்றாரு. சரி நீ ஃபிட்னு சொன்னேல்ல, கன்வின்ஸ் மீ, நீ ஃபிட் ஆனவன்னு எனக்கு கன்வின்ஸ் பண்ணு அப்படின்னு கேட்கிறாரு. தண்ணி கிடைக்குமான்னு இவன் கேட்கறான். பக்கத்துல தான் அந்த அம்மா கிளாஸ் தண்ணியே அப்படி நீட்டும். இல்ல கிளாஸ்ல தண்ணி குடிச்சு நான் பழகினது இல்ல, நாங்க குடிக்கிறாப்ல அந்த பாத்திர டம்ளர் கிடைக்குமான்னு கேட்டா இல்ல பழக்கம் இல்லங்கிறா. நேரத்தை வேணடிக்காத தம்பி, தண்ணி சுத்தமா தானே இருக்குன்னு கேட்டா ஆமாங்கிறா. அப்ப என்ன குடிக்க வேண்டியதானு கேட்டா பாத்திர டம்ளர் இருக்கும் கிளாஸ் டம்ளர் இருக்கும், எந்த வித்தியாசமும் இல்ல தம்பி அப்படிங்கிறாரு மெயினான ஆளு. அதத்தான் சார் நானும் சொல்றேன், தண்ணி சுத்தமா இருந்தா போதும், கிளாஸ் டம்ளரா பித்தளை டம்ளராங்கிறது முக்கியம் இல்ல. அதே மாதிரிதான் அறிவு இருந்தா போதும். ஹிந்தில அறிவு இருக்கா இங்கிலீஷ்ல அறிவு இருக்கான்னு இந்த மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லன்னு அவருக்கே ஆப்படிக்கிறாப்ல பேசிவிட்டாங்க. ஐஐஎம் ஐஐடில படிச்ச எவ்வளவோ பெரிய ஆட்கள் இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க, அவங்கள நான் செலக்ட் பண்ணலாமே, ஏன் 12 ஃபெயில் ஆனா ஒன்ன நாங்க செலக்ட் பண்ணணும்னு கேட்கிறாரு. நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேங்கிறத நீங்க சொல்ற ஐஐஎம் ஐஐடி ஆட்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்ல. எங்க கிராமத்துல இருக்கிற ஸ்கூல் மாதிரி வாத்தியாரோட ஹெட் மாஸ்டரோட துணையோட சீட்டிங் பண்ணக்கூடிய ஸ்கூல உங்க பசங்க பாத்துருக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, கிராமத்துல சீட்டிங்கே நடக்காதபடி நான் பாத்துக்கிறேன். என்ன தம்பி ரொம்ப பேசுற, 12 ஃபெயில் ஆன நீ ஐஐடி டாப்பரை விட பெட்டர்னு சொல்ல வரையா அப்படின்னு கேட்பாரு. இல்ல மேபி நான் பெட்டரான ஆளா இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த பதவிக்கு டிசர்வ் ஆன ஆளு நான் தான் அப்படிங்கிறான். எவரெஸ்ட் மலை ஏறினது யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும், அவரோட போட்டோ நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. ஆனா ஆங்கரிட்டான ஒரு அம்மா அதே மவுண்ட் எவரெஸ்ட ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லாம மேல ஏறி சாதிச்சாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துக்கிட்டு மலை மேல ஏறிட்டேன்னு ஏறி காட்டினவர் பெருசா, ஆக்சிஜனோட சப்போர்ட் இல்லாம ஆக்சிஜன் சிலிண்டரையே தூக்காம அதே மலையை ஏறின இவங்க பெருசா? நானும் அதே மாதிரி தான், ஆக்சிஜனே இல்லாம இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேன். என்னோட அச்சீவ்மெண்ட் உங்க எல்லாரையும் விட ஒருபடி மேலங்கிறா. உடனே அவரு, நீ சொல்ற அந்த அம்மா ஆக்சிஜன் சிலிண்டரே இல்லாம மேல ஏறி இருக்கலாம், ஆனா நம்ம பையன் ஆக்சிஜன் சிலிண்டரோட மேல ஏறி போற வழியை கண்டுபிடிச்சான், இந்த வழியை ஃபாலோ பண்ணி தான் இந்த அம்மா அதுக்கப்புறம் மேல ஏறிச்சு, புரியுதா அப்படின்னு கேட்க, புரியுது சார்னு இந்த தடவை எதிர்த்து வாழம் பண்ணாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். சரி இன்றைய முடிஞ்சிருச்சு, வேற யாராவது கேள்வி கேட்கணுமான்னு கேட்டா ஒரு அம்மா கேள்வி கேட்கணுங்கிறாங்க. எத்தனாவது அட்டெம்ப்ட் தம்பி இது அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. இவனோட லாஸ்ட் அட்டெம்ப்டா. இந்த இன்டர்வியூல நீ இப்போ செலக்ட் ஆகலைனா என்ன ஆகும்னு கேக்குறாங்க. செலக்ட் ஆகலைனா என்ன, டிசிஷனை அக்செப்ட் பண்ணிப்பேன், டிசிஷனை அக்செப்ட் பண்ணிப்பேன், ஆனா டிஃபீட்டை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், தோல்வியை நான் ஒத்துக்கவே மாட்டேன், என்ன தோற்கடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லங்கிறான். இது லாஸ்ட் அட்டெம்ப்ட்ங்கற ஒரு கால், இதுல நாங்க உன்னை ஃபெயில் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நீ எங்க தம்பி போக முடியும், உன்னால அடுத்து ஒண்ணுமே பண்ண முடியாதே அப்படின்னு கேக்குறாங்க. ஐபிஎஸ் ஆகணுங்கிறது இப்ப என்னோட லட்சியம் இல்ல, நம் நாட்டை ஒரு நல்ல நாடா ஆக்கணுங்கிறதா என்னோட லட்சியம், அதுதான் என்னோட மெயின் கோல். ஒரு ஸ்கூல் டீச்சர் ஆகி கூட இதை என்னால சாதிக்க முடியும், என்னால முடிஞ்சதை என் குடும்பத்துக்கு என் வில்லேஜுக்கு செய்ய முடியும் அப்படின்னு தான் பதில் சொல்லுவான். எல்லாத்துக்கும் வெளிச்சம் தரக்கூடிய சூரியனா என்னால இருக்க முடியலனாலும் தெருவிளக்குல 4 பசங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்காவது நான் இருப்பேன் அப்படிங்கறத தமிழ்ல இல்ல ஹிந்தில இல்ல இங்கிலீஷ்ல சொல்றான். ஏன்னா இங்கிலீஷ் தெரியாதுலன்னு ஓட்டினாங்கல்ல, அதனால பக்காவா தப்பு இல்லாம இங்கிலீஷ்லயும் சொல்லி காமிச்சிருப்பான். சரி நல்லது, நீ தெருவிளக்காவே இரு, இப்ப கிளம்புங்கிறாரு அந்த முக்கியமா இன்டர்வியூ பண்ணவர். தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு சுத்தி இருந்த அந்த 5 பேருக்கும் தேங்க்யூ பர்சனலா சொல்லிட்டு இவன் கிளம்புறான். எவ்வளவு அரகண்டா பதில் சொல்றான்ல, நேரம் தான் வீணா போச்சுன்னு அந்த முக்கியமான ஆளு புலம்புறத இவன் கதவை சாத்தும் போது கேட்டுட்டு தான் போவான். அதுக்கப்புறம் என்ன 1.5 மாசம் ஆயிடுச்சு, எப்படியும் ரிசல்ட் புட்டுக்க போகுதுன்னு இவனுக்கு தெரியும், அதனால கண்டுக்காம இருந்தான். கூட அந்த காதலி தான் இல்ல ரிசல்ட் பார்க்க போகணும் கண்டிப்பா வான்னு ஆட்டோல கூட்டியாராங்க. வேண்டாம் எனக்கு ரிசல்ட் தெரியும், வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொன்னார் அவரு, நான் பாஸ் ஆயிருக்க மாட்டேன், இதை ஏன் பார்த்து தேவையில்லாம பிபி ஏத்திக்கணுங்கிறான். இருந்தாலும் பரவாயில்ல வா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இறங்குது, இவனையும் கூட்டிட்டு வருது. அப்ப அங்க செக்யூரிட்டி வேலை பாக்குற ஒருத்தர், அவர்கிட்ட இந்த அம்மா ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சா சார் அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். நான் ஒன்னும் உனக்கு வேலை பார்க்கல, வேணா போய் பாருப்பா அப்படின்னு மரியாதை இல்லாம பேசுறாரு. கண்டுக்காதவா ரிசல்ட் பாப்போன்னு இவனை கூட்டிட்டு போறாங்க. எவ்வளவு பேர் வெளியில நிக்கிறாங்கன்னு பாருங்க. கேட்டு திறந்ததும் குடுகுடுன்னு ஓடியாந்து ரிசல்ட்ட பாக்குறாங்க. எவ்வளவு பேர் பாருங்க, எவ்வளவு பேரோட கனவுன்னு பாருங்க. ரிசல்ட்ட பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக், அன்னைக்கு அங்க என்ன நடந்ததுங்கிறத காட்டுறாங்க. நீங்க சொல்றபடி அரகண்டா இருக்கலாம், ராவா இருக்கலாம், ஆனா ட்ரைனிங் கொடுத்தா போதும்னு கூட இருக்கிற ஒரு அம்மா சொல்லுது. இன்னொரு அம்மாவும் கண்டிப்பா இவன் ஒரு ஃபிட்டான ஆளுதான், இவன மாதிரி ஆளும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணுங்கிறாங்க. அங்க ஒருத்தர் மட்டும் இந்த இன்டர்வியூ முழுக்க பேசவே இல்ல, மிஸ்டர் யாதவ்னு பேரு. அவர்கிட்ட அந்த முக்கியமான ஆளு என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, இந்தியன் சிஸ்டத்துக்கு ரொம்ப போல்டான ஆனஸ்டான ஆட்கள் தான் வேணும், அவன் சரியான தேர்வுங்கிறாரு. நேர்மையான ஆட்களை நாம செலக்ட் பண்ணாத பட்சத்துல நேர்மையான சிஸ்டத்தை நம்மளால எப்படி கொண்டு வர முடியும்னு கேக்குறாரு. காதலி செக் பண்றா, ரிசல்ட்ல பாஸ் ஆயிட்டான் போல.
போல. பாஸ் ஆயிட்டேன்னு அவங்க அழுகையிலேயே இவன் புரிஞ்சுக்கிறான். அப்படியே கீழே படுத்து ஓன அலாரம். சாரும் வந்துருவாப்ல, இந்த பையன் வந்துருவான், ஃப்ரெண்டு வந்துருவாங்க, எல்லாரும் கேட்டு சந்தோஷப்படுறாங்க. நியூஸ் இப்போ வீட்டுக்கு போகுது, அவங்களுக்கும் சந்தோஷம். அப்பா கூட அங்கதான் இருக்கிறாப்ல, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே சமயம் இங்க அந்த கோச்சிங் சென்டர்காரி கையில 1.5 லட்ச ரூபா பணத்தோட வந்து கேமராவோட வந்திருக்கா. கேமராக்கே தெரியாம 1.5 லட்ச ரூபாவை கையில நீட்டிட்டு, என் கோச்சிங் சென்டர்ல படிச்சேன்னு மட்டும் சொல்லு, உன் அட்மிஷன் ஃபார்ம் கூட என்கிட்ட இருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசுது. நினைச்சிருந்தா 1.5 லட்சம் எவ்வளவு பெரிய பணம், சரின்னு சொல்லி வாங்கி இருக்கலாம். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, நம்ம கோச்சிங் கிளாஸ்ல படிச்சுதானே நீங்க ஐபிஎஸ் ஆனீங்க, சொல்லுங்கன்னு சொன்னா அடிப்பொடி பைத்தியக்காரின்ட்டு செமையா ஓட்டி அமைச்சிடுறாரு. அசிங்கப்பட்டு போறா ஆட்டோக்காரி. வேலை கிடைச்சிருச்சு, போஸ்டிங்க்கு போறாரு. இவர் ஐபிஎஸ் அதிகாரி இல்லையா, சோ டிஎஸ்பி இவரை பார்த்ததும் சலிட் அடிக்கணும். ஆனா வழக்கத்துக்கு மாறா டிஎஸ்பியோட கால்ல நம்ம ஐபிஎஸ் அதிகாரி நம்ம ஹீரோ கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறா. அவரே அரண்டு போறாப்ல. தன்னோட இன்விடேஷனை கொடுக்க வந்திருக்காரு, கல்யாண இன்விடேஷனை. யாருன்னு தெரியல அவருக்கு, யாருன்னு தெரியலையேங்கிறாப்ல. தான் கிராமத்தோட பேரை சொல்லி பிட்டடிக்காதன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணீங்களே, எங்க அண்ணனை கூட போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எடுத்தீங்களே, அந்த ரிக்ஷா கேஸ்ல சொன்னதும் அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. சல்யூட் அடிச்சு மரியாதை பண்றாரு, கட்டி பிடிச்சு கலங்குறாரு. அடுத்து பார்த்தா கிராமமே இந்த பக்கம் இவங்க கல்யாணத்தை, இவரோட வெற்றியை கொண்டாடுறாங்க. நம்ம ஹீரோக்கு பெரிய வில்லனா இருந்தது யாரு, நம்ம மேயர். அவரையே எப்படி குந்த வச்சு உட்கார வச்சிருக்கான்னு பாருங்க. ஆட்டமாட்டத்தோட படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. இது வெறும் கரையா பாக்குற நமக்கே எப்படி இருக்குன்னா, ரியலா வாழ்ந்த கூட இருந்த மனுஷங்களுக்கு எப்படி இருக்கும். அவங்களோட போட்டோவை தான், அந்த உண்மையான முகங்களை தான் அடுத்த சில வினாடிகளுக்கு பார்க்க போறீங்க. ஸ்கிப் பண்ணிட வேண்டாம், கடைசி வர பாருங்க. வேற ஒரு நல்ல இந்த மாதிரி மோட்டிவேஷனலான படங்களோட, உண்மை சம்பவங்களோட, புத்தகத்தை தழுவி எடுக்கப்பட்ட படங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரனா உங்க மிஸ்டர் தமிழன் பாலா.